ஓகே. பிற்கால சோழர்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியர்கள் இதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சோழர்களில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th லெசனில் சோழ அரசர்கள் வந்து என்ன சாதனை புரிஞ்சாங்க அப்படின்றத பார்த்தோம். சோழ பேரரசுக்கு வந்து ஏற்பட்ட பண்பாடு வளர்ச்சிகள் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுத்துருந்ததுன்னு பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா வேளாண்மை கட்டமைப்பு எப்படி இருந்தது, அவங்களுடைய இரிகேஷன் ஃபெசிலிட்டி, நீர்ப்பாசனம் முறை இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்துருந்தோம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் தமிழக சங்கம் சமூகம் வந்து எப்படி கோவில்களுக்கு பங்களிச்சாங்க அப்படின்றத பார்த்தோம். சோழர்களுடைய கடல் வழி ஓகேங்களா. ஸோ சோழர்களுடைய கடல் வழி அப்படின்னோடனே தந்தை மகன் 2 பேருமே ஞாபகம் வரணும்னு சொல்லியிருந்தேன். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஓகே. ஸோ நம்ம பாண்டியர்கள் பார்த்ததுக்கப்புறம் திருப்பி நான் வந்து நியூவாக வந்துட்டு சொல்கிறேன். உங்களுக்கு நியூவாக இருக்கக்கூடிய வீடியோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, பாண்டியர்கள் ஓகேவா. ஸோ பாண்டியாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் முழுசாக ஃபஸ்ட்டு நான் எப்பயும் சொல்கிற மாதிரி பேசிக் கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து பேசிக் என்ன அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு கால வரிசையில் யார் வராங்க, அவங்களுடைய தலைநகரம் என்ன, துறைமுகம் என்ன, அவங்களுடைய சின்னம் என்ன, மாலை என்ன, நாணயங்கள் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் புக்குள்ளே போய்க்கலாம் ஓகேங்களா. ஸோ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் என்ன தலைநகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொற்கை தான் வந்து அவங்களுடைய ஆரம்பகால தலைநகரமாக இருக்கும். அதுக்கப்புறம் லேட்டர் டேஸில் பார்த்தீங்கன்னா வந்து முதன்மை தலைநகரமாக மதுரை மாற்றிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ மதுரையை மாற்றிருப்பாங்க. ஸோ துறைமுகம் கொற்கை ஏன் வந்ததுன்னா அங்கே பக்கத்தில் துறைமுகம் இருந்திருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா முத்து குளித்தலுக்கு வந்து புகழ் பெற்றதுன்னா கொற்கை தான். ஸோ அதன் காரணமாக தலைநகரம் வந்து பாண்டியர்கள் கொற்கை வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன துறைமுகம் வந்து வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டி ஓகேங்களா. ஸோ பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா கொற்கை, தொண்டி, லாஸ்ட்டாக என்னென்னா காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ காயல்பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா துறைமுகத்துலேருந்து கடற்கரை துறைமுகமாக இருந்திருக்கும். ஸோ உங்களுடைய சின்னம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மீன் மற்றும் இரட்டை கயல்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இரட்டை கயல் அப்படின்னு வரும். ஸோ இரட்டை கயல்னு கேட்க மாட்டாங்க, மேக்ஸிமம் மீன் அப்படின்ற மாதிரி தான் கேட்பாங்க. மாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்னா வேப்பம்பூ மாலை ஓகேங்களா. ஸோ வேப்பம்பூ மாலை வந்து மாலை இருக்கும். நாணயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புறத்தில் ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா யானை இருக்கும் அல்லது காளை இருக்கும், ரெண்டுத்தில் எது வேணாலும் குறிப்பிட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் மறுபுறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சின்னமான மீன் சின்னம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும் ஓகேங்களா. ஸோ இதை பேசிக் கான்செப்ட்டு. ஸோ சங்க கால பாண்டியர்களில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுஞ்செழியன் அவர்கள் ஓகேங்களா. ஸோ இவர் யார் நெடுஞ்செழியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா. என்னது ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகார கதை இருக்கு பார்த்தீங்கன்னா அதோடைய நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஓகேங்களா. சிலப்பதிகார கதையின் நாயகன் ஓகேங்களா. ஸோ யார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பார் பார்த்தீங்களா. சொல்லி உயிர் துரத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டியம்மாதேவி அவர்கள் வந்துட்டு அவங்க இறந்ததுக்கு அவங்களுடைய கணவன் இறந்ததை பார்த்து அவங்களும் இறந்துருப்பாங்கன்னு சிலப்பதிகாரத்தில் படிச்சிருப்பீங்க. ஸோ அவர் தான் முதல் நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேறு என்ன இவருக்கு பேர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெடுஞ்செழியனுக்கு தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் இருக்கா. என்னது தலையாலங்காலத்து செருவென்று நெடுஞ்செழியன் அப்படின்னு பேர் இருக்காமா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழர்களும் 5 வேளிர் குல மன்னர்களையும் பார்த்தீங்கன்னா தலையாலங்கான அப்படின்னு சொல்லி ஒரு போர் இருக்கும். அந்த போரில் வின் பண்ணதுனால தான் இவருக்கு தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஓகேங்களா. ஸோ என்னது சேர சோழர்கள் 2 பேர்த்தையும் அதுக்கப்புறம் 5 வேளிர் குல அரசர்கள் மன்னர்களையும் தலையாலங்கானத்து போரில் வின் பண்ணிடுவார். அதனால் இவர் பேர் தலையாலங்கானத்து செருவென்று நெடுஞ்செழியன் சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனாலும் இவர் தான், தலையாலங்கானத்தில் செருவென்று நெடுஞ்செழியனாலும் இவர் தான். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இவரை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறைய வேத வேள்விகளை வந்து செஞ்சுருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்யாக சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த பல்யாக சாலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தையும் இவர் வந்து வச்சுருப்பார். ஸோ அதனால தான் வேள்விகள் வந்துட்டு அந்த இடத்த கட்டி வேள்விகளுக்காகவே விட்டுருப்பார். ஸோ அதனால தான் பல்யாக சாலை முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாண்டியர்கள் முடிஞ்சதுக்கப்புறம் முக்கியமான இவர் தான். இதுக்கப்புறம் இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க யார் அப்படின்னா கலப்ராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். தமிழில் பார்த்தீங்கன்னா கலப்பிரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஆட்சிக்கு பின் வந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடைக்கால பாண்டியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடைக்கால பாண்டியர்களில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேரை தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுங்கோணவர்கள் ஓகேங்களா. யார் கடுங்கோணவர்கள், இது எல்லாமே புக்கில் இருக்கு. நான் சொல்கிறேன் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா, தெரிஞ்சுக்கிறதுக்காக.
கடுங்கோன் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுங்கோன்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டு காலத்தில் வந்து இருந்தவர் தான் கடுங்கோன் அவர்கள். இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே சொன்ன மாதிரி கலபரர்களுக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்னு சொன்னேன்னா, அப்போ கலபரர்களை கண்டிப்பாக ஜெயிச்சவர் இவராக தான் இருக்கும். ஸோ இவர் தான் இடைக்கால அரசர், பாண்டிய அரசர் தோற்றுவித்திருப்பார். ஸோ கடுங்கோன் அவர்கள் கிபி 6ஆம் நூற்றாண்டில் இருந்திருப்பார். கலப்பரர்களை தோற்கடித்து பாண்டிய பேரரசை மீண்டும் மீட்டெடுத்திருப்பார். ஓகேங்களா, முதல் கடுங்கோன், இடைக்காலத்தில் கடுங்கோன். வேறு யார்ப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூன் பாண்டியன் அவர்கள். இந்த கேள்வி ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. கூன் பாண்டியனுடைய ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிகேசரி மாரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? அரிகேசரி மாரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த கோன் பாண்டியன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமண மதத்திலேருந்து திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லுவார். ஓகேங்களா. ஸோ இந்த திருஞான சம்பந்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சிவனடியார்கள். ஓகேங்களா. இந்த 4 பேர் சொல்லுவாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அவர்கள். ஸோ அவரு வந்து சொல்லி சைவத்துக்கு மாற்றப்பட்டவர் தான் பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கதை நீங்கள் தமிழில் படிச்சிருப்பீங்க. ஏன் வந்து அவர் வந்து சமணத்துலேருந்து இவர் சைவத்துக்கு மாறினார் அப்படின்றதுலாம் நோய் வந்து தீர்த்திருப்பாங்க. ஸோ மாறியிருப்பாங்க. திலகவதி அம்மையார். ஸோ இந்த கதைலாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அரிகேசரி மாரவர்மனோட பேர் என்ன? கூன் பாண்டியன். சமண மதத்திலிருந்து திருஞான சம்பந்தரால் சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டவர் தான் இவர். ஓகேங்களா. ஸோ கேள்விகளில் யாரால் மாற்றப்பட்டாங்களும் திருஞான சம்பந்தரால் இருந்து ஈடுபட்டு மாற்றப்பட்டிருப்பாங்க. திருநாவுக்கரசர் கிடையாது. ஓகேங்களா. ஸோ 3ஆவதாக யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் வரகுணன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ முதலாம் வரகுணன், 2ஆம் வரகுணன், இவங்க 2 பேருமே வருவாங்க. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள்கிட்ட வந்து போரிட்டு அவருடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தி பாண்டியர்களை வந்து நிலைநாட்டியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இவர் தான் முதலாம் வருகுணன், 2ஆம் வருகுணன் சொல்லிட்டு 2 பேர் சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் பரந்தக சோழன் வருவார். இங்கே ஏன் சோழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இவர் போய் வந்து பாண்டியர்கள் கிட்ட போவார் பார்த்தீங்களா. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா 3ஆம் ராஜசிம்மனை வந்து தோற்கடிச்சு மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு பட்டம் வந்து எடுத்துகிட்டு வருவார். ஸோ அதனால் பாண்டியர்களில் இவரை மட்டும் கொஞ்சம் படிப்பீங்க. ஏன்னா பாண்டியர்கள் வந்து அந்த நாட்டுக்கு போகிறாரு. ஸோ மதுரை அப்படின்னு சொல்லக்கூடாது அவங்க தலைநகரம். அங்கே போய் வென்றுட்டு வராரு அப்படின்றதால மதுரை கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நேம் இருக்குது அப்படின்னு படிச்சோம். கரெக்டுங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு பாண்டியர்கள் பார்த்தோம். முற்கால பாண்டியர்கள், இடைக்கால பாண்டியர்கள் பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிற்கால பாண்டியர்கள். இந்த பிற்கால பாண்டியர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? 2ஆம் பாண்டிய பேரரசுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப 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 முக்கியமானவர்கள் எல்லாமே இதில் தான் வருவாங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை பற்றி தான் அதிகமாக கேட்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன் அவர்கள். சுந்தரபாண்டியனா சசிகுமார் நடிச்ச படம் கிடையாது. அவரோட ஃபுல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் மாரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ சுந்தரபாண்டியனோட பேர் என்ன? முதலாம் மாரவர்மன். 1216களில் அவருடைய காலம். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ நாட்டு, ஓகேங்களா, சோழ நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நாடை சோழபுரத்தில் இருக்கும் அந்த நாடை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வின் பண்ணி கொண்டு வருவார். ஓகேங்களா. ஸோ அவங்க டேர்மில் வந்து அவங்க என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழபுரத்தில் வீரபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை வின் பண்ணிட்டு வருவார். ஸோ அதனால் சுந்தரபாண்டியன் ரொம்ப முக்கியம். இவரே இன்னொரு இடத்துலையும் வருவார். அதை வந்து உங்களுக்கு அலாவுதீன் கில்ஜி டைமில் வந்து நீங்கள் படிப்பீங்க. ஸோ இந்த டைமில் தேவையில்ல, தமிழ்நாடு மட்டும் படிச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவரும் சுந்தரபாண்டியன் தான். இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் சடையவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே முதலாம் சடையவர்மன் அவர்கள். இவருடைய காலம் பார்த்தீங்கன்னா 1251லேருந்து 1268லேருந்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து சுந்தரபாண்டியன், இவர் பேர் என்னன்னா மாரவர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பாண்டிய பேரரசை மிக மிக உச்சத்துக்கு பயங்கரமாக கொண்டு போனவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் தான். இவரை பற்றி எப்போவுமே 6th யூனிட்டில் ஒரு கொஸ்டின், 7th யூனிட்டில் ஒரு கொஸ்டின் இருக்கும், பிஜிலையும் கொஸ்டின் இருக்கும். என்ன கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு புகழாரம் சூடியவர் யார் அப்படின்னு இங்கே வந்து இங்கே கன்ஃபியூஷனில் சுந்தரபாண்டியன் அப்படின்னா ஃபஸ்ட்டு மேம் வந்துட்டு முதலாம் மாரவர்மன் தானே சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காதீங்க, கிடையாது. ஸோ இங்கே யார் இந்த பட்டம் யாருக்கு சொந்தம்? எம்மண்டலமும் கொண்டருளிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய புகழாரம் பார்த்தீங்கன்னா சடையவரப்பன் அவர்களுக்கு தான். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீரங்கம் சிதம்பரம் கோயில்களுக்கு பொன்கூரை வேய்ந்தவரும் இவர் தான். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரணும். நேற்று வந்து நீங்கள் முதலாம் பரந்தகன் சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும். ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் பரந்தகன் அவர்கள் தான் சிதம்பரம் கோயிலுக்கு பொற்கூரை வந்து கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்ஷியல் அங்கே இருக்கும். நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன் லெசன் எடுக்கும்போது. ஓகேங்களா. ஸோ வந்துட்டு சிதம்பரக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் பார்த்தீங்கன்னா பொற்கூரை வேந்தவர் யார் பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சடையவர்மன் அவர்கள் தான். இன்னொன்று எப்போவுமே கேட்குற ஒரு கொஸ்டின் என்னன்னா, மார்க்கோபோலோ பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வெனிஸ் நாட்டு பயணி. ஓகேங்களா. ஸோ மார்க்கோபோலோ வந்து பார்த்தீங்கன்னா 1228களில், ஓகேங்களா. ஸோ 1228 அண்ட் தென் பார்த்தீங்கன்னா 1293 டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்திருப்பார்.
ஸோ வெனிஸ் நாட்டு பயணி மார்க்கோ போலோ அவர்கள் காயல்பட்டினம் இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க, எங்கே வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு காயல்பட்டினம் துறைமுகத்துக்கு வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேசிக்கு. ஸோ இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம், புக்ஸில் இருக்கிறது. ஓகேங்களா. நான் புக்ஸில் இருக்கிறது வந்து பாயிண்ட் வைஸாக சொல்லிடுறேன். நீங்கள் புக்கில் இருக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸும் எக்ஸாக்டாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. நான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு டீகோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ அரசர்கள் பார்த்தீங்கன்னா வந்து சோழ அரசனான 3ஆம் ராஜேந்திரர் இருக்கார் பார்த்தீங்களா. 3ஆம் ராஜேந்திர சோழனை வந்து தோற்கடிச்சது மூலமாக தான் சோழ ஆட்சிக்கு வந்து முடிவு பண்ணி பாண்டியர்களுடைய ஆட்சி தொடங்கும். முதல் பாயிண்ட். ஓகேங்களா. எனது சோழ அரசரான 3ஆம் ராஜேந்திர சோழனை. ஓகேங்களா. ஸோ வந்து எப்படி இருந்ததுன்னா 3ஆம், ஓகேங்களா, 3rd ராஜேந்திர சோழன். ஓகேங்களா. ஸோ 3rd ராஜேந்திர சோழனுடைய அவங்க தோற்கடித்ததுக்கு அப்புறம் தான் பாண்டியருடைய ஆட்சி வரும். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவீன காலத்துக்கு வந்து முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தென்பகுதி வந்து ஆட்சி செஞ்சிருக்கக்கூடிய 3 மூவேந்தர்களில் மரபில் வந்து பாண்டியர்கள் அடங்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்ன அந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இதாக சொன்னேன், இந்த முன்பு வரைக்கும் ஆட்சி செஞ்ச இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே 3ல் இவங்களும் பாண்டியர்களும் அடங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோகருடைய கல்வெட்டுகளில் சேர சோழ பாண்டியர்களோடு சேர்த்து சத்தியபுத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவுடைய ஆட்சியாளர்களாக குறிப்பிட்டிருப்பார் 2ஆம் கல்வெட்டில். ஓகேங்களா. ஸோ கேள்விகளில் இதுவும் வரும், எத்தனாவது கல்வெட்டுன்னு கேட்கலாம். ஏன்னா முதல் கல்வெட்டில் அனிமலை வந்து ஹார்ம் எஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து எழுதியிருப்பாரு. நான் மொத்த கல்வெட்டுகளும் மேஜர் ஆக்கிரிக்கிட்ட மெமரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன, அசோகருடைய அவருடைய கல்வெட்டுகளில் மூவேந்தர்களை குறிப்பிட்டு சத்திரபுத்திரர்கள் வந்து இந்த 4 பேரும் பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாவில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முத்து குளித்தல் தான் வந்து இவங்களுடைய தொழிலாக இருக்குது. வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா வரலாற்று பூர்வீகத்தில் பார்த்தீங்கன்னா கொற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல முத்து குளித்தல் மிகப்பெரிய ஒரு தொழிலாக இருந்திருக்கு. பாண்டியர்களுடைய தொடக்க காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய துறைமுகமும் தலைநகரமும் பார்த்தீங்கன்னா கொற்கையாக தான் விளங்கியிருக்கு. பிற்காலத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மதுரையை வந்துட்டு இடம்பெயர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ மதுரை மற்றும் பெயர் குறிப்புகள் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டாபிக் என்னன்னா மதுரை மற்றும் பெயர் குறிப்புகள். மதுரையில் பார்த்தீங்கன்னா வந்து இதை சுற்றி, ஓகேங்களா, மதுரையில் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் காணப்பட்ட தொடக்க கால கல்வெட்டுகளில் மதுரை என்பது மதிரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமாமா. ஓகேங்களா. ஸோ மதுரை என்னவா இருக்கும், மதிரை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதான் ஃபஸ்ட்டுடைய பேர். அந்த கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மதிரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் செவ்விலக்கியங்களில் மதுரையை வந்து கூடல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. வந்து தமிழ் செவ்விலக்கியங்களில் மதுரையை கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சொல்லுக்கு என்னப்பா பொருள் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூடுகை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள். நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இங்கே இன்ட்டு போடுற பாயிண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. சரி, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய நாட்டை சேர்ந்த புலிமான் கொம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிராமத்தில் அண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன்ட் டேஸில், அண்மைனா ஒரு ரீசன்ட் டேஸில் பக்கத்தில் அண்மையில் கூடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சொல் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓகேங்களா. எனக்கு புலிமான் கொம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்து பக்கத்தில் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா 10 பாட்டு நூல்களில் பட்டினப்பாலையும் மதுரை காஞ்சியிலையும் சரி ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு வந்து கூடல் அப்படின்னு தான் வந்து பாண்டியர்கள் தலைநகரை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ 4 பாயிண்ட்டு தான். மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் காணப்படும் தொடக்க கால கல்வெட்டுகளில் மதுரை வந்து மதிரை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தமிழ் செவ்விலக்கியங்களையும் பாண்டிய நாட்டை சார்ந்த புலிமான் கொம்பையிலையும் 10 பாட்டு பட்டினப்பாலையிலையும் மதுரை காஞ்சியிலும் பார்த்தீங்கன்னா கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ கூட்டல் என்ன பண்ணலாம், இந்த மதுரையை வந்து சுற்றியுள்ள பகுதிகள் தென்பகுதிகள் அந்த மாதிரி கொடுக்காம உங்களுக்கு செவ்விலக்கியங்கள் இல்லை வந்து புலிமான் கொம்பை இல்லைன்னா 10 பாட்டில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து பட்டினப்பாலை மதுரை காஞ்சின்னு கொடுத்தா கூடல். ஓகேங்களா. ஸோ இதுவே வந்துட்டு உங்களுக்கு மதுரை சுற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மதிரை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் சான்றுகள். ஓகேங்களா. ஸோ சான்றுகள் என்ன, வரலாற்று சான்றுகள். ஓகேங்களா. ஸோ வரலாற்று சான்றுகள் என்னென்னா ஸோ பெருங்கற்கால வந்து ஈமப்பொருள்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பெருங்கற்காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஈமப்பொருட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஈமப்பொருட்களை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கிய பாடல்கள் இதெல்லாம் வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பாடல்கள் வந்து பாண்டியர்களோட வரலாறு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீட்டுருவாக்கம், அதாவது மீட்டுருவாக்கம்னா வந்து திரும்பி வந்து எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஈமப்பொருட்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க, தமிழ் பிராமி கல்வெட்டுகள், சங்க இலக்கியங்கள்
பாடல்கள், இந்த பாடல்கள் மூலிமா பார்த்திங்கன்னா சங்ககால பாண்டியர்களுடைய வரலாறை வந்து நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டுகள் ஆனால் பொது ஆண்டு ஓகேங்களா. ஸோ கிபி 6ஆம் நூற்றாண்டோடைய இறுதி ஓகேங்களா, லாஸ்ட்டில் தென் தமிழ்நாட்டை சேர்ந்த பாண்டியர்களுடைய மேலாதிக்கம் நிலைநிறுத்தினது சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ தென் தமிழ்நாட்டில் பாண்டியர்களுடைய மேலாதிக்கம் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் 7ஆவதுலேருந்து 9வது ஓகேங்களா. ஸோ 7லேருந்து 9 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்தது குறித்து தகவல்கள் வந்து சில செப்பேடுகள் வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நெடுஞ்சடையானின் வேள்விக்குடி மானியம் மிக முக்கியது. ஸோ கேள்விகளில் எத்தனாவது நூற்றாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெடுஞ்சடையான் வேள்விக்குடி வந்துட்டு உங்களுக்கு வந்து சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேள்விகளில் கேட்கலாம் ஓகேங்களா. 7லேருந்து 9ஆம் நூற்றாண்டில் ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த பாயிண்ட் பாருங்கள். அரசாணைகள் பாண்டிய அரசர்களின் மரபு வழி வரிசை வெற்றிகள், அரசர் எழுப்பிய கோவில்கள், உருவாக்கிய பிரம்மதேயங்கள் மற்றும் வழங்கிய மானியங்கள் அறக்கொடைகள் குறித்து செப்பேடுகள் தெரிவிக்கின்றன ஓகேங்களா. ஸோ எதை பற்றி சொல்கிறாங்களா, மானியங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன். காணிக்கடன் அப்படின்றது என்ன, மானியங்கள்லாம் என்ன, உங்களுக்கு நியூவாக இருக்க உங்களுக்கு தெரியாது, நான் உங்களுக்கு லேட்டரில் விரிவாக்கமாக சொல்கிறேன். மானியங்கள்லாம் என்ன, காணிக்கடன்னா என்ன, உங்களுக்கு வரினா என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மேதியம்னா என்ன, இறைவேதியம்னா என்ன அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஓகேங்களா. இந்த மாதிரி அவங்க சொன்ன கொடைகள் சேரிட்டிஸ் எல்லாமே செப்பேடுகளில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. இதை தவிர அரசர்களுடைய மரபு வழி வந்து அந்த பெயர்கள் ஆகட்டும், இல்லை கோவில்கள் அவங்க எழுப்பிய கோவில்கள் ஆகட்டும், உருவாக்கமாகட்டும், இதை பற்றியும் வந்து சொல்லியிருக்காங்க, அரசாணைகள் பற்றியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்கள் ஓகேங்களா. ஸோ குடைவரை கோயில்களை பற்றி பார்க்கலாம். ஸோ குடைவரை கோயில்கள் பொறுத்த வரைக்கும் பாசன ஏரிகள் கால்வாய்கள் வந்து உருவாக்கியவர்கள் குறித்த செய்திகள் கல்வெட்டுகள்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ குடைவரை கோயில்கள் உருவாக்கியவர்கள் யார், ஏரிகள் உருவாக்கியவர்கள் யார், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதை பற்றி செய்திகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு டாபிக் ஆச்சுங்களா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கள், பயணிகள் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் பேர் என்ன, பயணிகள் ஓகேங்களா. ஸோ பயணிகள் மற்றும் இலக்கிய சான்றுகள் ஓகேங்களா. இலக்கிய சான்றுகள் பற்றி பார்க்கலாம். ஸோ மார்க்கோ போலோ அவர்கள், அதுக்கப்புறம் வாசப் அவர்கள் இபன் பத்துதா 3 பேர் வராங்க. மார்க்கோ போலோ ரொம்ப 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 முக்கியம், காயல்பட்டினத்தில் பாரு, வாசப், இபன் பத்துதா ஓகேங்களா. ஓகே, இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணிகள் தான். ஸோ இவங்க எழுதியுள்ள குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா 1 செகண்ட். கண்ணாடி மட்டும் கொடுக்குறேன். ஓகே. ஸோ இவங்க எழுதிக்கிற குறிப்புகள் மூலியமாகவும் நம்மளுடைய பாண்டியர்களுடைய வரலாற்று குறிப்புகள், அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சமூக மாற்றங்கள், பண்பாட்டு வளர்ச்சிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இது மட்டும் தாண்டி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையுடைய தல வரலாறு ஓகேங்களா. ஸோ மதுரை எப்படி தோன்றுச்சு, அதோடைய வரலாறு என்ன அப்படின்றதும், பாண்டிக்கோவை, மதுரையுடைய திருப்பணி மாலை, இந்த மாதிரி இலக்கியங்கள்லாம் மதுரை ஆண்ட பிற்கால பாண்டியர்களை வந்து குறித்து தகவல்கள்லாம் சொல்லுது. ஸோ கேள்விகள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய கோவை, மதுரை திருப்பணி ஓகேங்களா, மதுரை தல வரலாறு, இது 3மே இலக்கிய சான்றுகள் ஓகேங்களா. உங்களுக்கு இது மாதிரி டாப்பிக்கை பிரித்து சொல்கிறேன், அப்போ தான் புரியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மதுரை பார்த்தோமா, ஸோ டாப்பிக்கே பார்த்தீங்கன்னா மதுரையுடைய எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பயணிகள் மற்றும் இலக்கிய சான்றுகள் பார்க்குறோம் ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது கீழே மணிமேகலை இயற்றி சீத்தலை சாத்தனா மதுரையை சார்ந்தவர்கள் ஓகேங்களா. ஸோ எப்பவுமே உங்களுக்கு தெரியுமா, டூயினோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்துக்கோங்க ஓகேங்களா. ஸோ இது பார்த்ததுக்கப்புறம் பாண்டியர்களுடைய மறுமலர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ மொத்தம் 6 பாயிண்ட்டு தான். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்துட்டு அந்த 6 பாயிண்ட்டை ஜஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து மேபி வந்துட்டு ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கலாம் ஓகேங்களா. ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து என்னென்னா சங்கம், இதோட டாபிக் என்னவோ வச்சுக்கலாம்னா சங்கம் பற்றிய குறிப்புகள் ஓகேங்களா. இந்த மாதிரி டாபிக் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பாயிண்ட்டாக தான் நான் சொல்கிறேன், புக்கில் இருக்க மாதிரி அப்படியே வரிசையாக போகல, மற்றும் மணிமேகலைன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 5ல் 4 டாப்பிக்காக வரும். ஸோ இது என்ன கொடுத்துருக்காங்க, பொது ஆண்டு 7வது 8வது நூற்றாண்டோடைய பிற்பகுதிகளில் சேர்ந்த இறையனார் அகப்பொருள் நூல் ஓகேங்களா. ஸோ இறையனார் எழுதிய அகப்பொருள் நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்திருக்கு. இது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலைக்கழகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளை இடம்பெற்று தந்துள்ளது ஓகேங்களா. ஸோ சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்துட்டு குறிப்பிடலை. இந்த சங்கம் அப்படின்றதுக்கு பதில் என்னப்பா வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சங்கம் அப்படின்றதுக்கு பதில் வந்து கலை
ஓகேங்களா, கலைக்கழகம் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ஏன் சங்கம் வந்து வரல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் முதல் நீங்கள் படிக்கும் போதும் சரி, இல்லை வந்து நம்ம வரலாற்று நூல்களை முதல்ல படிக்கும் போதும் லெமூரியா கண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வந்து வந்திருக்கும். ஓகேங்களா, லெமூரியா கண்டம் வந்து கடல் கோளா வந்து அழிஞ்சிருச்சு. ஸோ வந்து இன்னுமே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து வெறும் 1333 தான் எழுதியிருப்பாரான்னு தெரியாது. கடல் கோள் மேபி தூக்கிட்டு போயிருக்கலாம், அதோட அவர் அதிகமாக எழுதியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்ஷியல் வந்து நமக்கு வந்துட்டு இருந்துச்சு. கரெக்டுங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல என்னன்னா, சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. பாண்டியர்களால் வந்து தமிழ்ச்சங்கம் தோற்றுவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் சங்கம், பிற்கால பாண்டியர்கள் இடைக்கால பாண்டியர்களுக்கு அப்புறம் தான் சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்தது. நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் நூல்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி வரைக்குமே கலைக்கழகம் அப்படின்னு தான் வந்து அழைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் பாண்டியர்களோட வருகைக்கு அப்புறம் தான் வந்து சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துச்சு. ஓகேங்களா, ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. இறையனாருடைய அகப்பொருளெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொல்லவே இல்லைப்பா, அதுவே பார்த்தீங்கன்னா 7ஆம் 8ஆம் நூற்றாண்டுகளில் வந்துருச்சு, அந்த பேரை வந்து சொல்லலை அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கத்துக்கோடைய பொருள் என்ன அப்படின்னு கேட்டாலும் கலைக்கழகம் அப்படின்னு எழுதணுமா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், திருவிளையாடல் புராணம், பெரிய புராணம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே, இந்த இடைக்கால நூல்களில் சங்கம் என்ற சொல் கலைக்கழகம் என்ற பொருளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி பெரிய புராணம், திருவிளையாடல் புராணம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா சங்கம் அப்படின்னு சொல்லுறது அதோடைய வந்துட்டு கலைக்கழகமாக தான் வந்துட்டு பொருத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் 6வது டாபிக் பாருங்கள், பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மண்டலம், அதுக்கப்புறம் தென்மண்டலம், பாண்டி நாடு அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ பாண்டியர்களுடைய ஆட்சி பகுதி. ஸோ காலவரிசையில் மண்டலம், இப்போ நம்ம சோழர்கள் பார்த்தோமா, கீழடி சில கிராமங்கள், கூற்றங்கள், அப்புறம் மண்டலங்கள் அந்த மாதிரி பார்த்தோமா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்டலம், அதுக்கப்புறம் தென் மண்டலம், சவுத் அப்படின்றது ஏன்னா அங்கே தான் வராங்க. ஸோ தென் மண்டலம், இங்கே பாண்டி நாடு. ஓகேங்களா, நாடு அப்படின்னு குறிப்பிட்டா உங்களுக்கு வில்லேஜ்க்கு முன்னாடி அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இவங்க ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஆறுகள் வந்துட்டு இவங்களுடைய வளம் வந்து குறிப்பிட்டிருக்காங்கன்னா, வைகை, தாமிரபரணி, இந்த ஆறுகள்லாம் வந்துட்டு மிகப்பெரிய வளங்களில் இருக்குது. ஸோ நீங்களாம் வந்து பாண்டியர்களுடைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விவசாயமும் மற்றது செழித்திருக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த நீங்களாக இருக்கக்கூடிய ஆறுகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை தாண்டி பெரும்பாலும் பாறைகளும் குன்றுகளும் மலைத்தொடர்களும் நிறைந்ததாக பாண்டிய நகரம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இதில் பாருங்கள், ஒரு 4 விஷயம் சொல்கிறேன், அதை மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த பேராகிராஃப் படிக்கிறீங்களா, அந்த பேராகிராஃப் 4 விஷயமா பிரித்து சொல்கிறேன். ஸோ வட எல்லை. ஓகேங்களா, ஸோ வட எல்லை பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை. ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் இவங்க கொடுத்துருக்கிறது புதுக்கோட்டை வழியாக ஓடக்கூடிய வெள்ளாறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, வெள்ளாறு. ஸோ வா இந்த வரிசை ஞாபகம் வச்சுக்கோங்க, வடப்பகுதி நார்த்தில். ஓகேங்களா, ஸோ அப்படியே இங்கே கீழே வரும் சவுத்துங்களா. ஸோ சவுத்து பார்த்தீங்கன்னா செகண்டு இந்தியாவுடைய பெருங்கடல், இந்திய பெருங்கடல். ஓகேங்களா, இதுதான் சொல்லியிருக்காங்க பாண்டியருடைய ஜாகிரபிக்கல் எப்படி இருக்குன்னு. ஸோ வெஸ்ட்டு பாருங்கள், வெஸ்ட்டில் வந்து வெஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிழக்கில் வங்காள விரிகுடா. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே காமன், இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட் வடக்கில். ஓகேங்களா, ஸோ இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் 7வது டாபிக் பாருங்கள், பாண்டியர்களுடைய மறுமலர்ச்சி. நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடாக நடத்துகிற மாதிரி இருக்கும், நீங்கள் போக போக பிக்கப் பண்ணிப்பீங்க, பிரச்சனை இல்லை. பாண்டியர்களுடைய மறுமலர்ச்சி பார்த்தீங்கன்னா 600லேருந்து 1920 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, ஸோ என்ன சொல்லியிருக்காங்களா, கலபரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலப்ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களை மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய மறு எழுச்சி வந்து எழுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ கலபரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுடைய மறைவுக்கு அப்புறம் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த கலபரர்கள் கிட்டேருந்து பாண்டியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பகுதியை வந்து மீட்டவர் யாருன்னா கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகளை மீட்டவர். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே சொன்னோமா கடுங்கோன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா கடுங்கோன் அப்படின்னு சொல்கிறது தான் மீட்டிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கடுங்கோன் மீட்கிறாரு. இதை வேறு என்ன பாயிண்ட் இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடுங்கோனை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த இரு அரசர்கள் பார்த்தீங்கன்னா சேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் முறையில் சிறந்தவராக விளங்கியிருக்காங்க. ஓகேங்களா, சேரரை வென்றதால் வானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டமும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ அவரை தொடர்ந்து 2 அரசர்கள் வந்து வந்திருக்காங்க. அதில் சேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா போர் முறையில் ரொம்ப சிறந்தவராக இருக்கார். ஓகேங்களா, ஸோ வந்து சேரர்களை வென்றதுனால இப்போ கேள்விகள்லாம் கேட்கலாம். ஓகேங்களா, சேரர்களை வென்றதுனால சேந்தன் அவர்கள் என்ன பட்டம் பெற்றார்னா வானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் வந்து பெற்றிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இது டேபிள் இருக்குது, இது இருக்குல்ல, இந்த பாயிண்ட்லேருந்து என்ன டாபிக் நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி மாரவர்மன். ஓகேங்களா, அரிகேசரி மாரவர்மன்.
உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக நான் டாபிக் சொல்கிறேன், 7வது டாபிக். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க கால பாண்டியர்கள் அரசர்கள், நான் ஃபஸ்ட்டே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் சொன்னேன்னா இப்போ ஒவ்வொருத்தராக வருவாங்க பாருங்க. தொடக்க கால பாண்டிய அரசர்களை ரொம்ப சிறந்தவர் யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் தான்ப்பா. ஓகேங்களா? ஸோ யார்? அரிகேசரி மாரவர்மன் அவர்கள் தான். கிட்டத்தட்ட அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்க்கும்போது 24 74 வரைக்கும். இவர் எப்போ பதவி ஏற்கிறாரு அவருடைய பிறந்தது எப்போ பதவி ஏற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 642. ஓகேங்களா? ஸோ 4 + 2 6. ஓகேங்களா? 642 பதவி ஏற்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வைகையுடைய ஆற்று பகுதிகளில் கல்வெட்டுகள் வந்து இவரை பற்றி சொல்லியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ஆற்று பகுதிகளில் கல்வெட்டுகள் வந்து இவரை பற்றி அரிகேசரி பற்றி கூறியிருக்குன்னா வைகையில். ஓகேங்களா? ஓகே. ஸோ செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் மகேந்திரவர்மன், முதலாம் நரசிவர்மன் இவங்களுடைய சமகாலத்தவர். ஓகேங்களா? ஸோ இவருடைய கான்டெம்பரர் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இவங்களுடைய சமகாலத்தவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அரிகேசரியுடைய சமகாலத்தவர் மகேந்திரவர்மன் அவர்களும் நரசிம்மவர்மன் அவர்களும் தான். ஓகேங்களா? ஸோ ஹரினா பார்த்தீங்கன்னா வந்துட்டு சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நரசிம்மம்னாலும் சிங்கம் தான். ஸோ இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே இருந்து நந்தி. ஓகேங்களா? ஸோ 3 அனிமல்ஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதுக்காக ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். வேறு யாருடைய சமகாலத்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர சோழ பாண்டியர்கள், அப்புறம் சிங்கள அரசர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சிங்களத்து அரசர்கள், இலங்கை அரசர்கள், இந்த மாதிரி சிங்கள அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை வெற்றி கொண்டதாக வந்து இந்த கல்வெட்டுகளையும் செப்பேடுகளையும் கூறியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சமணர்களை கழுவேற்றியதனால் கூன் பாண்டியனே அரிகேசரி என்று அடையாளம் காணப்படுகிறார்கள். ஓகேங்களா? ஸோ சமணர்களை கழுவேற்றியதனால கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்லி அரிகேசரி என்ற அடையாளம் காணப்படுகிறார். ஓகேங்களா? ஸோ வந்து பொருள் காரணம் சொல்கிறாங்க பாருங்கள். ஏன் இவருக்கு வந்து அரிகேசரி அப்படின்னு சொல்லக்கூடியவருக்கு ஏன் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இவர் இருக்கார் பார்த்தீங்களா? ஓகே. ஸோ வந்து இவர் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் திருஞான சம்பந்தர். இந்த பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பேன். திருஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நால்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் அவர்களால் சைவ மதத்திற்கு மாற்றப்பட்டவர் தான் அரிகேசரி அவர்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சமண மதத்தில் இருந்தவர். அப்படியாப்பட்ட மதத்திலிருந்து சமணர்களை கழுவேற்றிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தசாவதாரம் படத்தில் பார்த்தீங்கன்னா அதை கழுவேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இவர் இந்த பக்கம் நெப்போலியன் அவர்கள் பார்த்தா எப்பயுமே சொல்லுவோம் பாண்டியர்களில் மிக 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 வந்து அதிகமானவர்கள் சைவர்கள் தான். மற்றபடி பெருமாளை கும்புறவங்க வைணவர்களோ இருந்தால் வந்து வைணவிசம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் மிக கொடுமையான தண்டனைகள் வந்து விதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் கோயில்கள் பெரும்பாலும் எழுப்பியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஏன் ஒரு குன் பாண்டியன் அடையாளம் காண்றாங்களாமா? ஏன்னா சமணர்களை வந்து கழுவேற்றி இருக்கிறதுனால இந்த அரிகேசரி பேர் குன் பாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாமா. ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். சைவ துறவியான திருநான். ஓகே, இந்த பாயிண்ட் தான் நான் மேலே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அரிகேசரி மாறவன் பார்த்துட்டோமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் பின்தொடர்ந்த அரசர்கள். இவரை பின்தொடர்ந்து யார் அரசர்கள்? 8வது பாயிண்ட் பின்தொடர்ந்த அரசர்கள். ஓகேங்களா? ஓகே. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிகேசரி தொடர்ந்து யார்ப்பா வரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சடையான். ஓகேங்களா? ஸோ ரஜினி படம் கிடையாது, கோச்சடையான் அவர்கள் வரார். இவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சடையான் ராணாதீரன். இதுவும் ராணா அப்படின்றதும் ஒரு ஆக்டர் பேர் தான். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோச்சடையான் ராணாதீரா 700 730 வரைக்கும் வராங்க. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் ராஜசீமன். ஓகேங்களா? ஸோ கோச்சடையானுக்கு அப்புறம் ஸோ இங்கே அரியவர்கள், இங்கே கோச்சடையான் அவர்கள், இங்கே மாரவர்மன் அவர்கள் வராங்க. இவர் 730 65 வரைக்கும் ஆட்சி செய்கிறார். ஓகேங்களா? ஸோ இவங்களுக்கு பின்னாடி யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜதில பரந்தக நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடிய முதலாம் வருகுணன். நான் 2 டைம் மேலே சொன்னேன்னா முதலாம் வருகுணன் மற்றும் 2ஆம் வருகுணன் அவர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க இதுக்கப்புறம் தொடர்ந்துன்னு சொல்லிட்டு அதில் இருக்கக்கூடிய ஜதில பரந்த நெடுஞ்செழியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் முதலாம் வருகுணன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இவருடைய ஆட்சி 765 815 வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இவர் வந்து வேறு என்ன விஷயம் இவரை பற்றி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதலாம் வருகுணன் பற்றி மிக மிக புகழ்பெற்ற வேள்விக்குடி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலக்கொடை, அதாவது மானியம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அளித்தவர் இவர் தான். ஸோ கேள்விகள்லாம் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வேள்விக்குடி நிலக்கொடை அளித்தவர் யாருன்னா முதலாம் வருகுணன் அவர்கள். யார்? முதலாம் வருகுணன் அவர்கள் தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இவரை பற்றி முக்கியமான பாயிண்ட். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டிய அரச மரபில் மிக சிறந்தவரான இவர் பல்லவர்களையும் சேரர்களையும் வெற்றி கொண்டார். ஓகேங்களா? மேலே சொன்ன பாயிண்ட் புரிஞ்சிச்சிங்களா? இவர் என்னது பாண்டியர்களையும் சேரர்களையும் பார்த்தீங்கன்னா பல்லவர்களையும் வந்து வெற்றி கொண்டதுனால வந்துட்டு மிக மிக முக்கியமானவர்களாக இருக்கலாம். ஸோ காலவரிசை பாருங்கள் இங்கே. ஸோ முதல்ல அரிகேசரி அவர்கள். ஸோ அரிகேசரி அவர்களை கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தொடர்ந்து கோச்சடையான் அவர்கள் வந்து வராங்க. ஸோ கோச்சடையான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 30 ஆண்டுகள் இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மாரவர்மன் ராஜசீமன் அவர்கள் 30 ஆண்டுகள் இருக்காங்க. இங்கே வந்து ஜஹீலா. ஓகேங்களா? ஸோ ஜதிலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவருடைய பேர் தான் முதலாம் வருகுணன் சொல்லுவாங்க. இவருடைய முக்கியமான வேள்விக்குடி வந்து தராரு. ஓகேங்களா? ஸோ வேள்விக்குடி தராரு அண்ட் தென் சேரர் மற்றும் பல்லவர்களை வின் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ பாண்டிய அரசுகளை தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, சேலம், கோயம்புத்தூர்,
இந்த பகுதிகளுக்கெல்லாம் விரிவுபடுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய எழுச்சி வந்து எப்படி திருப்பி மீட்பு கொள்கிறாங்க, அதுக்கப்புறம் மார்க்கோ போலோ வந்து எப்படி அந்த விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வரைக்கும் நடத்துறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஒரு டைம் இது எல்லாத்தையும் ரிவிஷன்ஸும் தருவேன். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்னொரு டைம் புரிஞ்சிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக கொஷின் ஆன்சர் செக்ஷன் வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக வந்துடும். ஓகே. ஸோ இப்போ இது பார்க்கலாம். ஸோ நியூ ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் ஃபாலோ பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகே. இந்த டாபிக் பேர் என்ன வைக்கலாம், 9th டாபிக் பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் வருகுணன். ஓகேங்களா. ஸோ முதலாம் வருகுணன், அவருக்கு பின் வந்த பாண்டிய அரசர்கள். ஓகேங்களா. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் வருகுணன் அவர்கள் அவருடைய ஆட்சி பகுதியை விரிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் பல விஷ்ணு கோவில்களை கட்டுறார். ஓகேங்களா. ஸோ என்னது பல விஷ்ணு கோவில்களை கட்டுறார். ஓகேங்களா. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் சைவர்கள் இருப்பாங்கன்னு சொன்னால், ஆனால் விஷ்ணு கோயில்கள் நிறைய கட்டியிருப்பாங்கன்னு சொன்னால் பல விஷ்ணு கோயில்களை கட்டி பாண்டிய அரசு யாருன்னு கேட்டால் முதலாம் வருகுணன். இன்கேஸ் முதலாம் வருகுணன் உங்களுக்கு ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா ஜதில பாண்டியன் அவர்களை குறிச்சிடணும். ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை தொடர்ந்து வந்து ஸ்ரீவல்லபர் அப்படின்னு சொல்லக்கூட ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து 815 862 வரைக்கும் இருப்பார். ஓகேங்களா. இலங்கைக்கு படையெடுத்து தன் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார். ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாரா, ஸ்ரீவல்லபர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இலங்கைக்கு படையெடுக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து அவருடைய படைகளை நிலைநிறுத்த சென்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்படி இருக்க டைமில் நிலைநிறுத்தின டைமில் பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்றார். ஓகேங்களா. ஸோ யார்கிட்ட தோற்றாரா, பல்லவர்மன் 3ஆம் நந்திவர்மனிடம் தோற்கிறார். ஓகேங்களா. ஸோ கேள்விகளில் யார் தோற்றாங்க அப்படின்னு வரும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நந்திவர்மனுடைய காலம் 846 69 வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் 2ஆம் வருகுணன் வருவார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் முதலாம் வருகுணனுக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு, அவர் ஸ்ரீவல்லபர் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னதான் படையெடுத்துட்டு போய் முன்னாடி நிலைநிறுத்தினாலுமே பல்லவ மன்னன் 3ஆம் நந்திவர்மனிடம் வந்து தோற்றார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஒருத்தருக்கு அப்புறம் ஓகேங்களா. ஸோ வந்து முதலாம் வருகுணன் 2ஆம் வருகுணன் லைனாக சொல்லியிருப்பேன். அந்த முதலாம் வருகுணனுக்கு அப்புறம் ஸ்ரீவல்லபர் வராரு, அதுக்கப்புறம் 2ஆம் வருகுணன் வராரு. இவர் யாருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்புரம்பியம் அப்படின்னு சொல்லக்கூடிய போர், ரொம்ப ரொம்ப முக்கியமான போர். திருப்புரம்பியம் போர் அப்படின்னு சொல்லக்கூடிய போரில் அபரிஜித பல்லவனால் வந்து தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ அபரிஜித பல்லவன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம் 885 903 வரைக்கும் இவர் தோற்கடிக்கப்படுறார். ஓகேங்களா. ஸோ இவருக்கு அப்புறம் யார் வராங்கன்னா பரந்தக வீர நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் மற்றும் 2ஆம் ராஜசீமன் வராங்க. ஓகேங்களா. ஆட்சிக்கு வந்த பரந்தக வீர நாராயணன் 2ஆம் ராஜசீமன். ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முதலாம் பரந்தக சோழன் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய எழுச்சிக்கு இவங்களால் ஈடு கொடுக்க முடியல. நான் சொன்னா முதலாம் பரந்தக சோழன் ஆதித்த சோழன் என்று அழைக்கப்படுகிறார், வந்து சிதம்பரத்துக்கு வந்துட்டு பொன்கூரை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த முதலாம் பரந்தக சோழனுடைய தலைமையில் வந்து தோன்றிய சோழர்களை வந்து ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜசீமன் அவர்கள் முதலாம் பரந்தகனிடம் தோற்று கிபி 922 நாட்டை விற்று ஓடினார். ஓகேங்களா. ஸோ இப்போ ஏன் கதை இங்கே வருதுன்னா, ஏன்னா வந்து கலபரஸ்க்கு அப்புறம் வந்து இவங்க என்ன பண்ணாங்க, கடுங்கோன் அவர்கள் ஆட்சி பிடிச்சு தந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இல்லை. ஸோ நான் லாஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து இங்கே எண்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்னென்னா திருப்பி மீண்டும் எப்படி பாண்டியர்களை எழுச்சிக்கிறாங்க. இங்கே வந்து யாரை தோக்கடிச்சாங்க, கலபரர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த கலபராஸ் இருக்கக்கூடிய யாரை தோக்கடிச்சு கடுங்கோன் அவர்கள் ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்றது முக்கியம், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ வந்து யார் தோக்கடிச்சு வந்தாங்க அப்படின்றது. ஸோ செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து யாரை கடைசியாக யார்கிட்ட தோற்று வந்து ஆட்சி என் பண்ணாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா. ஸோ கலபரர்களை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி அரிகேசரி மாரவர்மன் முதலாம் வருகுணன் அப்படின்னு சொல்லக்கூடியவர். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்ரீவல்லபர் வராங்க, அதுக்கப்புறம் 2ஆம் வருகுணன், அதுக்கப்புறம் முதலாம் பரந்தக சோழனுடைய வம்சாவளியில் இருக்கக்கூடியவங்க, அதுக்கப்புறம் கடைசியாக ராஜசீமன் 2ஆம் ராஜசீமன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து நாட்டை விட்டு ஓடிறார். ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் ஒரு கதை இருக்கட்டும். ஓகேங்களா. இந்த பாயிண்ட் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள், 10வது பாயிண்ட் உங்களுக்கு மீண்டும் பாண்டிய எழுச்சி. ஸோ 920 போனவங்க திருப்பியும் பாருங்கள் 1190 1319, அதாவது எக்ஸாக்டாக சொல்ல போனால் 12ஆம் நூற்றாண்டுகள். ஓகேங்களா. ஸோ 12ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலத்தில் ஆதி ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லவருடைய மறைவுக்கு அப்புறம் சோழ அரசில் நிறைய வெற்றியுடைய பயன்படுத்தி அந்த எப்படி சொல்கிறது, வெற்றிடம் வேக்யூம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வெற்றிடத்தை பயன்படுத்தி பாண்டியர் வந்து என்ன பண்ணுறாங்க, குடித்தலைமை பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சுதந்திர ஆட்சியை வந்துட்டு நிறுவ முயல்றாங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஆதி ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இறந்துறாரு. ஸோ அவர் மறைவுக்கு அப்புறம் சோழர்கள்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விளைவுகள் ஏற்படுது. அந்த வெற்றிடத்தை பயன் பண்ணி சுதந்திர ஆட்சி வந்து முயல்றாங்க வந்து பாண்டியர்கள். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜராஜ சோழனிடம் போரிட்டு ஸ்ரீவல்லப பாண்டியன் தன் மகனை போரில் பறி கொடுத்தார். ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா, முதல் ராஜராஜ சோழன் யார், தந்தை மகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்தாங்க. ராஜராஜ சோழனுடைய மகன் ராஜேந்திரன் அவர்கள். ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பிரகதீஸ்வரர் கட்டியிருப்பார், ஒருத்தர் கடல் கடந்து போய் விஜயம் செஞ்சிருப்பாருன்னு சொல்லியிருந்தான். ஸோ இரண்டாம் ராஜராஜன் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஸ்ரீவல்லப பாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா போரிடுறாரு. ஓகேங்களா, ஸ்ரீவல்லப பாண்டியன் அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகனை வந்துட்டு பறி கொடுக்குறாரு. யாருக்கிட்ட, ராஜராஜ சோழனோட இரண்டாம் ராஜராஜ சோழன் கிட்ட. ஓகேங்களா, ஸோ இது மட்டும் இல்லாமல் 5 பாண்டிய குறுநில மன்னர்கள் இந்த சூழலை பயன்படுத்தி முதலாம் குலோத்துங்கன் கூட போரிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சூழலை பயன்படுத்தி எத்தனை பேருன்னு கேட்கலாம், 5 பாண்டிய மன்னர்கள் குலோத்துங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா 1020லேருந்து 1120 வரைக்கும் இருப்பாங்க, அவர்கிட்ட போரிடுறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பிக்கில் இதுக்கப்புறம் உங்களுக்கு 11ஆம் டாபிக்னா சடையப்ப வர்மன். ஓகேங்களா, ஸோ சடையவர்மன் சுந்தரபாண்டியன் பற்றி வரும். ஓகேங்களா, ஸோ இவருடைய காலம் அப்படின்னு பார்க்கும்போது 1251லேருந்து 1268 வரைக்கும் வரும். ஸோ இவர் என்னப்பா பண்ணுறாரு, ஓகே இங்கே இருக்குது அந்த பாயிண்ட். ஓகே இவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இது சும்மா இந்த கீழே இருக்க பாயிண்ட்ஸை சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ 1190களில் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரத்தை கட்டுப்பாட்டு பாண்டிய நாட்டில் ஆட்சியை துவங்கினான். ஓகேங்களா, ஸோ சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் என்ன பண்ணுறான்னா முதலாம் குலோத்துங்கனுடைய அதிகாரம், ஸோ அவர் சொல்கிறபடி என்ன பண்ணுறாங்க, கட்டுப்பட்டு ஆட்சியை தொடங்குறாரு. ஓகேங்களா, ஸோ சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் என்ன பண்ணுறான்னா மதுரையில் பட்டம் சுட்டு விழாவில் வந்துட்டு என்ன பண்ணால் அரசராக முடி சொல்கிறாங்க, செங்கோலேந்தி அரியணையில் அமர்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த நிகழ்வுடைய நினைவாக சுந்தர சோழபுரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, இதோடைய நினைவாக தான் பார்த்தீங்கன்னா சுந்தர சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேளாண் குடியிருப்பு பகுதி வந்து சுந்தர சோழ சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றுறாங்க. ஓகேங்களா, சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு பெயர் மாற்றப்படுது. ஓகேங்களா, எந்த நிகழ்வுக்கு அப்புறம் சடையவர்மன் ஸ்ரீவல்லபன் மதுரையை வந்து நடைபெற்ற பட்டம் சுட்டு விழாவில் கலந்துக்கிறாரு. விழா வந்து என்ன பண்ணுதுன்னா அரசராக முடிச்சு விடுறாரு, செங்கோல் இருந்தாரு, அணியில் அமராரு. சுந்தர சோழபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல சுந்தர சோழ சதுர்மங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாங்க. ஓகேங்களா, ஸோ இறையிலாக பிராமணர்களுக்கு வழங்கினார். ஸோ பேர் மாற்றி யார்கிட்ட கொடுக்குறாங்கன்னா வந்துட்டு பிராமணர்களுக்கு கொடுக்குறாங்க. சோழருடைய வீழ்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 13ஆம் நூற்றாண்டுகளில் பாண்டியருடைய செல்வாக்கு மிக்க அரசு வந்து மரபாக மாற ஆரம்பிக்குது. மதுரை வந்து அவங்களுடைய தலைநகரமாக இருந்துச்சு. ஸோ காயல் அவர்களுடைய பெருந்துறைமுகமாக விளங்கியிருக்கு. ஓகேங்களா, ஸோ வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணி மார்க்கோ போலோ அவர்கள் இந்த 2 டைம் சொன்னோன்னா இந்த ஃபஸ்ட்டு இயர் 1288களிலும் 1293களிலும் பார்த்தீங்கன்னா இருமுறை, எத்தனை முறை, இதுவும் ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ். ஓகேங்களா, பிவைக்யூ கொஷின்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி வந்து காயல் துறைமுகம் முழுவதையும் பார்த்தீங்கன்னா அரபிய சீன கப்பல்கள் வந்து நிறைந்ததாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ காயல் நகர் அப்படின்னு சொல்லும் போது வணிக நடவடிக்கைகள் முழு வீச்சிலுமே வந்து நடைபெற்றிருக்கு அப்படின்ட்டு மார்க்கோ போலோ அவர்கள் சொல்கிறார். ஓகேங்களா, ஸோ மார்க்கோ போலோ பொறுத்த வரைக்கும் வெனிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்தாலி நாட்டில் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய மன்னருடைய நேர்மை பற்றியும் நிர்வாகத்தை பற்றியும் வெளிநாட்டு வணிகர்களுடைய சிறந்த முறையில் வந்து நடத்துறதை பற்றியும் வந்து பாராட்டி சொல்லியிருப்பார். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடன்கட்டை ஏறக்கூடிய வழக்கம் வந்துட்டு அரசர்கள் பின்பற்றியிருந்தாங்க. பலதர முறை வந்து அதாவது பல கல்யாணம் சொல்லுவாங்களே, ஏன்னா ராஜாக்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கல்யாணம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி முறைகள்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கோ போலோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பயண குறிப்புகளில் பதிவு செஞ்சுருக்காரு. காயல் நகரத்தில் பார்த்தீங்கன்னா வணிகம் வந்து எப்போவுமே நடந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின். பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு இவன் பார்த்துட்டு ஒரே இடத்துல தான் வருவார், பாப்ஸோ அவர்களும் ஒரு இடத்துல தான் வராது. மற்ற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காயல், இங்கே கொஞ்சம் மழை பயங்கரமாக பெய்யும், சவுண்டு வந்து உங்களுக்கு அப்போ நிறைய கேட்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மார்க்கோ போலோ அவர்கள் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆன்சர்ஸில் வருவார். ஓகேங்களா, ஸோ இப்போ சடையவர்மன் பற்றி பார்க்கலாங்களா. ஓகே, இது வரைக்கும் நடந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் யாருப்பா இந்த சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சி காலம், இது ரொம்ப லைட்டாக தெரியுது, அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1251லேருந்து 1268 வரைக்கும். இதோடைய ஆட்சியுடைய சிறப்பு என்ன, ஓகேங்களா, 12th பாயிண்ட். இதோட ஆட்சியுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பாண்டிய அரசுடைய சிறப்பு மிக்க ஆட்சியாளராக வந்துட்டு இவர் தான் இருப்பார். முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான்.
ஸோ இவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசு மிக வலிமையாக வந்துட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து ஆட்சி பரப்பு விரிவாக்கம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு முழுசையும் பார்த்து அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆட்சிக்கு கீழே வந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய நெல்லூர் வரைக்கும் அவருடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்தியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டவர் இவர் தான். அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் வலிமை மிக்க மிகப்பெரிய உச்சத்தில் போகிறார். ஓகேங்களா. ஸோ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ஹோசலியர்கள் மீதான வெற்றி. ஹோசலியர்கள் மீதான வெற்றி. ஓகேங்களா. ஸோ என்ன ஹோசலியர்கள் மீதான வெற்றி? இந்த சடையவர்மன் வந்து சடையின் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக. ஓகேங்களா. ஸோ இவர் என்ன பண்ணுறாராம், ஹோசலியர்களை வந்துட்டு முற்றிலும் ஓவராலாக வந்து அடக்கிடுறாராமா. இது மட்டும் இல்லாமல் பல கல்வெட்டுகளில் இவரை வந்து ரொம்ப உயர்த்தி சொல்லியிருக்காங்களாமா. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர சோழர்களுடைய அணிவகுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேரர்களுடைய அரசு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து பணிய வைக்கிறாரு. சுந்தரபாண்டியன் அவர்கள் சேர அரசை வந்து மலைநாட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தலைவரை வந்து அடக்கி அவருக்கு கப்பம் செலுத்த வைக்கிறார். ஸோ கேள்விகளில் எந்த சேர அரசரை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சடையவர்மன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கப்பம் கட்ட வச்சார் அப்படின்னு கேள்விகள்லாம் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எந்த சேர மலைநாட்டு தலைவரை வந்து அடக்கி கப்பம் கட்ட வைக்கிறார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீர சோமேஸ்வரனுடன் போர். ஓகேங்களா. ஸோ இதுதான் வீர சோமேஸ்வரனுடன் போர். அதுக்கு அடுத்த பாயிண்ட் தான். ஓகே. ஸோ வீர சோமேஸ்வரனுடன் போர் என்னன்னா சோழனுடைய வீழ்ச்சியை பயன்படுத்தி மால்வா அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து ஆட்சி செஞ்சது தான் பார்த்தீங்கன்னா போஜா அரசன் அவர்கள். அந்த போஜா அரசனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீர சோமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வீர சோமேஸ்வரன் என்ன பண்ணுறாராமா, பாண்டியர்களுக்கு சவால் விடுக்கிறாராம். ஓகேங்களா. ஸோ இதனால் சவால் விட்டதுக்கப்புறம் கண்ணனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போர்கள் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரபாண்டியன் அவர்கள் வீர சோமேஸ்வரனை வீழ்த்தி மாலவா பகுதியும் வந்து சூறையாடுறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஓகேங்களா. வீர சோமேஸ்வரன் வந்து எந்த இடத்துல வந்து இப்போ கண்ணனூரில் வந்து போட்டு மால்வா பகுதியை வந்து வெல்றார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் காடவர்கள் மீதான வெற்றி. ஸோ வந்து காடவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான். ஸோ காடவர்கள் மீதான வெற்றி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செந்தமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். அந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா அந்த செந்தமங்கலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை வந்து கட்டுக்குள்ள, அதாவது அந்த கட்டுப்பாடுகள்னு சொல்லுவாங்க, அந்த ஊரை கட்டுப்பாடு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பாங்க. இந்த ஊர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து மையமாக கொண்டிருக்க வட தமிழகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஊர் தான் பார்த்தீங்கன்னா வந்து செந்தமங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காடவர்களை வந்து அடக்கி கப்பம் செலுத்த வச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த காடவர்களை அடக்கி பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியர்கள் கடலூரை மையமாக இருக்கும் கப்பம் கட்ட வச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், அஞ்சாவது பாயிண்ட்டு மேற்கு மற்றும் நடுப்பகுதி. ஓகேங்களா. ஸோ மேற்கு மற்றும் நடுப்பகுதி அப்படின்றது சப்டாபிக்காக வச்சுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதிகளையும் தற்கால ஆற்காடு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகள். ஓகேங்களா. ஸோ மேற்கு பகுதியில் வந்து சேலம் பார்த்தீங்கன்னா அதுக்கிடையே இருக்க பகுதிகள் ஆற்காடு பகுதியில் என்ன பண்ணுறாருன்னா கைப்பற்றாரு. இது மட்டும் இல்லாமல் அதோட இடைகளில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சேலம்ல ஆற்காடு பகுதிகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆற்காடு டு சேலம் வரைக்கும் ஃபுல்லாமே கைப்பற்றி வச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் காஞ்சிபுரத்தோடைய வெற்றி. ஆறாவது பாயிண்ட் காஞ்சிபுரத்தோடைய வெற்றி. போரில் காஞ்சிபுரம் அரசை வந்து தோற்கடிப்பார். ஸோ கொன்றுவார், ஆக்சுவலாக மொத்தமாக கொன்றுவார். ஓகேங்களா. ஸோ வந்து கொன்னதுக்கப்புறம் அந்த நகரையும் பார்த்தீங்கன்னா அவருடைய ஆளுகை கீழே கொண்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ மாரவர்மன் பற்றி முடிஞ்சிச்சா? ஸோ சடையவர்மன் பற்றி முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இது என்ன கண்டினியூட்டி தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து சுந்தரபாண்டியன் பார்த்தீங்கன்னா அவருடைய தரப்பினர்கிட்ட விக்ரமபாண்டியன் வீரபாண்டியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆட்சி புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு போயிருப்பார். வீரபாண்டியன் கிட்ட வந்து என்ன கொடுத்துட்டு போயிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈழம் பகுதி. ஓகே. இலங்கை கொங்கு மண்டலம்னா உங்களுக்கு சேலம், அதுக்கப்புறம் ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த பகுதிகள்லாம். அப்புறம் சோழ மண்டலம்னா சோழநாடு, கேரளா இந்த பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெற்றி கொண்டதை கொடுத்துட்டு போகிறார். இது வந்து ஒரு ஆவணம்ல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சுந்தரபாண்டியன் வந்து என்ன பண்ணுறாரு, விக்ரமபாண்டியன் கிட்டையும் வீரபாண்டியன் கிட்டையும் இணைந்து வந்து நாட்டை வழி நடத்துங்கன்னு சொல்கிறாரு. வீரபாண்டியன் கிட்ட ஈழம், கொங்கு, சோழ மண்டலம் வந்து கொடுக்குறாரு. இதை வெற்றி கொண்டதாக 1853-56 ஆவணம் வந்து குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகரன் அவர்கள் வராரு. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா. என்னது 40 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் 1628 ஓகேங்களா 1268 1312 வரைக்கும் இவர் தான் ஆட்சியில் புரிவார். ஓகேங்களா. ஸோ மிக வெற்றிகரமான ஆட்சி நிலைநிறுத்துவார். இவருடைய ஆட்சி காலத்தில் மிக மிக முக்கியமான விஷயம் அமைதியாக வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ குலசேகரனுடைய மகன்கள் அப்படின்னு சொல்லும் போது 2 பேர் இருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுந்தரபாண்டியன் அவர்களும் இளையவர் வீரபாண்டியன் அவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. சின்னவர் யார், வீரபாண்டியன் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குலசேகர பாண்டியன் யார்,
இவர் தான் குலசேகர பாண்டியன். யாருக்கப்புறம்? சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் வராங்க. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் மாறவர்மன் குலசேகரன். குலசேகரன் 40 வருடம் இருக்கிறாரு, வெற்றிகரமாக ஆட்சி புரிகிறாரு. ஸோ வந்து இது வரைக்கும் ஆட்சி புரிகிறாரு. இவருடைய 2 மகன்கள் இருக்காங்க. மூத்தவர் பார்த்தீங்கன்னா சுந்தரபாண்டியன், இளையவர் வீரபாண்டியன் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட் பாருங்கள். 1302களில் இளைய மகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து என்ன பண்ணுறாருனா வீரபாண்டியனுக்கு இளவரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டம் வந்து சூட்டப்படுறாரு. இதனால் அவங்க பெரிய பையன், நான் தானேப்பா பெரிய பையனாக இருக்கேன், என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படி சின்ன பையனுக்கு வந்து பட்டம் சூட்டுவீங்க, ஸோ வந்து உங்களுக்கு அப்படியே வரதா இருந்தாலும் எனக்கு தான் வந்து பட்டம் சுட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப கடும் கோவம் வந்து ஆத்திரம் அடைஞ்சிறாரு. ஸோ இதனால் என்ன பண்ணுறாருன்னா இந்த மூத்த மகன் சுந்தரபாண்டியன் வந்து தந்தையவே கொண்டுடுறாரு. ஓகேங்களா, ஏன் அப்பா நீ வந்து இப்போ சின்னவனுக்கு எப்படி கொடுக்கலாம், நான் தான் பெரியவன், எனக்கு தான் கொடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தந்தையை வந்து கொண்டுடுறாரு. ஓகேங்களா, இதை தொடர்ந்து வந்து என்ன ஆகுதுன்னா உள்நாட்டு போர் வந்து நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா, உள்நாட்டு போர் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வீரபாண்டியன் என்ன பண்ணுறாருன்னா வெற்றி பெற்று ஆட்சியும் கைப்பற்றாரு. சுந்தரபாண்டியன் அவர்கள் தோக்குறாரு. தோற்று என்ன பண்ணுறாருன்னா டெல்லிக்கு போயிடுறாரு. அங்கே போய் என்ன பண்ணுறாருன்னா அலாவுதீன் கில்ஜி, நான் சொன்னேன்னா அலாவுதீன் கில்ஜி கிட்டே தஞ்சம் போடுறாரு. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, நீங்கள் தான் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்ச்சி வந்து மாலிக் கபூர் அவர்கள் வந்து தமிழ்நாட்டை படையெடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு நோக்கமாக பார்க்குறாரு. போய் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டிருக்காருன்னு பாருங்கள் இவர். அதுக்கப்புறம் மாலிக் கபூருடைய படையெடுப்பு எப்போவுமே அதில் வந்து ஒரு கொஷின் கம்பல்சரி வரும். ஓகேங்களா, ஸோ இந்த பாயிண்ட் எப்போவுமே வருங்க. ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லேயும் வந்திருக்கு. ஓகேங்களா, 1311களில் பார்த்தீங்கன்னா காபூர். ஓகேங்களா, ஸோ மாலிக் காபூர் அவர்கள் மதுரையை அடைஞ்சிடறாரு. வீரபாண்டியன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து வர செய்தியை கேட்டு வந்து தப்பி போயிடுறாரு. ஓகேங்களா, ஸோ வீரபாண்டியன் தப்பிச்சிடறாரு. இதுக்கப்புறம் அலாவுதீன் கில்ஜி அவர்களுடைய அரசவை கவிஞராக யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் குஷ்ரா அவர்கள் இருப்பார். ஓகேங்களா, ஸோ அமீர் குஷ்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் குறிப்பிட்டபடி அமீர் குஷ்ரா வந்து நுசிஃபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எழுதியிருப்பாரா, இந்தியன் பேரட் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அழைச்சிருப்பாங்களா. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து தாண்டி 2 முந்நூல்கள் எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் பாருங்கள். இவருடைய நூல்கள் வந்து 2 நூல்கள் வந்து எதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. மொத்தம் அந்த 51 கொஷின்ஸில் வந்து ஃபுல்லாமே இவங்களை பற்றி வந்திருக்கும் உங்களுக்கு, டெல்லி சுல்தானையும் பற்றி. ஓகேங்களா, ஸோ அவர் என்ன சொல்கிறாராமா அவருடைய வந்துட்டு இந்த அமீர் குஷ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அலாவுதீன் கில்ஜியோடைய அரசவை கவிஞர் என்ன சொல்கிறாரா, அவருடைய கூற்றுப்படி மதுரையில் பார்த்தீங்கன்னா சும்மா வந்துட்டு ஒரு 512 யானைகள் இருந்திருக்கும். ஓகேங்களா, யானை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5000 குதிரைகள் இருந்திருக்கும். 500 மூட்டைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வைரம், முத்து, மரகதம், மாணிக்க நகைகள் இந்த மாதிரி காபூர் வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். ஓகேங்களா, கிட்டத்தட்ட 500 மூட்டை வைரம் அப்படின்றத யோசிச்சுக்கோங்க, எத்தனாயிரக்கணக்கான கோடி வந்து போகும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, ஸோ மாலிக் கபூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொக்கநாதர் கோவில் வந்து இடிச்சிடறாரு. அங்கே இருக்கக்கூடிய விலை மதிப்பற்ற செல்வங்களை வந்து சூறையாடுறாரு. ஸோ கேள்விகளில் எந்த கோயிலை வந்து இடிக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். சொக்கநாதர் கோயில்களை வந்து மாலிக் கபூர் அவர்கள் இடிச்சிடறாரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் படையெடுப்புக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிய அரசோட குடும்பத்தில் தனித்தனியாக வந்து பிரிச்சுக்கிறாங்க. ஓகே, இது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சுக்கிறாங்க. மதுரையில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானத்துக்கு உட்பட்ட ஒரு அரசாக வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்களுக்கு மதுரா விஜயம் நூலில் வந்து பார்த்தீங்கன்னா குமார கம்பனா அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சி வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. அவருடைய ஒய்ஃப் கங்காதேவி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பாண்டிய அரசை வந்துட்டு நாங்கள் மீட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி. இது வரைக்கும் முடிஞ்சிச்சிங்களா. நெக்ஸ்ட் பாருங்கள், 1335களில் மதுரையுடைய ஆட்சி செஞ்சவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் ஆஷன் ஷா அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா ஆட்சியும் செய்கிறார். ஓகேங்களா, ஜலாலுதீன் ஆஷன் ஷா அவர்கள். இது மட்டும் இல்லாமல் தில்லி சுல்தானுக்கு கட்டுப்படாமல் அவர் என்ன பண்ணுறாருனா வந்து மதுரை சுல்தானாக வந்து இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1335 வரை டெல்லியோடைய கட்டுப்பாட்டில் இருந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுறாரு. ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள். ஓகே, இது அரசு மற்றும் மன்னர்களுடைய பட்டங்கள் பற்றி பார்க்கலாம், மன்னரின் பட்டங்கள் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ பாண்டிய மன்னர்கள் வந்து மதுரையை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்கிறாங்க. மதுரை நகரம் கூடல் நகரம் தமிழ் கீழ்கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கூடல் நகரம் தமிழ் கீழ்கூடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மன்னர்கள் அப்படின்னு சொல்லும் போது கூடல் கோன், கூடல் நகர் காவலன், மதுராபுர பரமேஸ்வரன். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு டவுட் வருமா, ஏன்னா கூடல் அப்படின்றத இப்போ தான் பார்த்தோம், கலைக்கழகம் அப்படின்னு சொல்லும். அதுக்கப்புறம் மதுரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கூடல், இங்கேயும் கூடல் கோன், கூடல் நகர காவலன், மதுராபுரம். ஓகேங்களா, இது 3மே பார்த்தீங்கன்னா மதுரை சம்மந்தப்பட்டதாக வந்திருக்கு. ஸோ இது வந்து ஈஸியாக போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஸோ கேள்விகளில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தொடக்க கால பட்டங்கள் எப்படி இருந்ததுன்னா பாண்டிய அதியரசன், பாண்டிய மகாராசன், மன்னன், அவனிப சேகரன், ஏகவீரன், சகலபுவன சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டங்கள் இருந்தது. ஸோ பாண்டியன் அப்படின்னும் போது நமக்கு வந்து பிரச்சனை இல்லை, கேள்விகளில் அந்த பட்டங்களை ஈஸியாக சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள் மன்னர். ஓகேங்களா, ஸோ அடிமை நடிமை நில்துமிஷ் அப்படின்னு சொல்கிற மாதிரி மன்னரின் மன்னன் அப்படின்னு சொன்னால் அவனி கேசரின்னு சொல்லுவாங்க. அதே போல் அவனிப சேகரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் ஏகவீரன், சகலபுவன். ஓகேங்களா, ஸோ ஏகவீரன், சகலபுவன், சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பேர்கள்லாம் இருந்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் பெயர்களாக குறிப்பிட்டிருக்காங்க. சமஸ்கிருத பெயர்கள் அப்படின்னு சொல்லும் போது பிற்காலமில். ஓகேங்களா, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இது பிற்கால பெயர்கள். ஓகேங்களா, கோதண்டராமன்
யாருடைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைணவிசமில் இருக்கக்கூடிய இவங்கள பேர் வைணவிசம். ஏன்னா சமஸ்கிருத மொழியில் சைவிசம் வைணவிசம் ரொம்ப தலைத்தொழுங்கி இருந்த காலம். ஓகேங்களா. ஸோ வந்து நாட் ஒன்லி குப்தாஸ் டைமில் மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் இருக்கக்கூடிய ரெண்டு இதை பார்த்திங்கன்னா சைவமும் சமயம் தான். ஒரு சைடில் ஃபுல்லும் சமயத்தை சைவத்தை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சைட் ஃபுல்லும் வைணவத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சோழர் காலத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ராமானுஜர் அவர்களை வந்துட்டு சொன்னதுனால துரத்தி அவர் என்ன பண்ணியிருப்பார், தூக்கின்னு போய் கர்நாடகத்தில் போயிருப்பாரா. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன ஆகுதுன்னா தாக்கங்கள் சிவனை கும்பிடக்கூடிய தாக்கங்கள் கம்மியாகி வைணவம் உள்ளே போக ஆரம்பிக்கிறேன். அதனால் என்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள், கோதண்டராமன், கோலகாலன்றது ஒரு கிருஷ்ணனுடைய பேர் தான், கோலகாலன், புவனகவீரன், கலியுக ராமன். ஓகேங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிற்காலமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெருமாளுடைய பேர் வரும். ஸோ சைவிசம் போய் உங்களுக்கு வைணவம் வந்து தலை தோங்கியிருக்கும். ஸோ இப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், ஏன் இந்த பேர் வந்துச்சு, எதனால் காரணம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு கனெக்ட் பண்ணிக்கும். தமிழ் பேர் பார்த்தாச்சு, சமஸ்கிருதம் பேர் பார்த்தாச்சு. இப்போ தூய தமிழில் இருக்கக்கூடிய பேர்களாக பார்க்கலாம். ஓகே. தூய தமிழில் பாருங்கள், வானவன். ஏன் வானவன், சேரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்தீங்கன்னா சேர மன்னனை வின் பண்ணுறாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து வானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டம் பெறாங்க. தென்னவன். ஓகேங்களா. வானவன் தென்னவன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு அமைத்த பெயர், தூய தமிழ் பெயர்கள். ஓகேங்களா. ஸோ பாண்டியர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட வணிக தொடர்பு மூலமாக அரபு நாடுகளில் பார்த்தீங்கன்னா உயர்தர குதிரைகளை பார்த்தீங்கன்னா இறக்குமதி செஞ்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ராணுவ பலத்தை அதிகமாக்கிறதுக்காக. ஓகேங்களா. ராணுவ பலத்துக்காக குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகளில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ அரண்மனையும் அரியணையும். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் பார்க்கலாம். ஸோ பாண்டியருடைய அரண்மனையை திருமாளிகை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன்னா திருமாளிகை. ஓகேங்களா. மாளிகைன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ திருமாளிகை அப்படி இல்லைனா திருமாளிகை மணப்பரணன் அப்படின்னு சொல்லலாம். பரன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, அந்த பரன்னா வந்து பில்லர் மாதிரி போட்டிருப்பாங்க மேலே இப்படி பிள்ளை. ஸோ அதனால் மணப்பரணன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்களா. ஓகேங்களா. ஸோ மன்னர் பார்த்தீங்கன்னா நீளமான வந்துட்டு ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு அமரும் இடவசதி வந்து கொண்டிருப்பாங்க. நீங்கள் நிறைய வந்து தென்னாலிராமன் அந்த மாதிரி நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க. ஸோ மன்னன் கீழே பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசையில் அமைச்சர்கள், அது கீழே பணிபுரியவர்கள் அந்த மாதிரி வந்துட்டு அமைக்கக்கூடிய வரிசைகள்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் குறுநில மன்னர்கள் மீது வந்து ஆதிக்கத்தை காட்டக்கூடிய வகையில் அரியணைகளுக்கு வந்து பெயரிட்டிருக்கும். ஸோ ஓகேங்களா. ஸோ நீ என்னப்பா நான் வந்து உன்னையும் ஆட்சி செய்கிறேன் அப்படின்ற டைமில் அந்த குறுநில மன்னர்களை வந்து ஆதிக்கம் காட்டுறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுடைய பேர்களை வந்துட்டு அந்த சேர்கள் அந்த மாதிரி சேர் அந்த வரிசையில் வச்சுருப்பாங்களாமா. ஸோ எடுத்துக்காட்டாக என்னென்ன பேர் வச்சுருக்காங்க பாருங்கள். முனையத்தரையன். ஓகேங்களா. ஸோ இந்த பேர் வந்து ஒரு டைம் எக்ஸாமில் இப்படியும் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. இந்த இந்த இன்னு கட் பண்ணிட்டு முனையத்தரையன் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ முனையத்தரையன், பாண்டிய தரையன். ஓகேங்களா. ஸோ அமர்வது தரையன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து கலிங்கத்தரையன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர். ஓகேங்களா. ஸோ தரை. ஓகேங்களா. ஸோ தரையில் வந்து உட்காரத்துக்காக பேர் வச்சாங்க, நம்ம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மன்னர்களுடைய அரியணையிலிருந்த பிறப்பித்த வாய்மொழி உத்தரவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமந்திர ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. மன்னர்களுடைய வாய்மொழி பிறப்பித்தவர்கள் என்ன, திருமந்திர ஓலை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாதிராஜன், ராஜகம்பீரன், ராஜமாத்தான், அந்த மாதிரி சொல்லுவாங்க, ராஜகுலசேகரன் அப்படின்ட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடியதோ அரசு கட்டளைகள் மேண்டேட்டடாக கூடிய கட்டளைகள் வந்து யார் பிறப்பிக்கிறாங்களோ அவங்க திருமந்திர ஓலைச்சுவடிகள்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சொல்கிறாங்களாம். ஓகே. ஸோ இப்போ அரசு மந்திரிகளும் பதவிகளும் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அரசு அதிகாரிகளுடைய பதவிகள் வந்து என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடாது, சீஃப் மினிஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல அது. ஓகே. சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடாது, உத்தரமந்திரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. முதன்மை அமைச்சர் சிஎம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்களா. ஸோ இந்த உத்தரமந்திர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி அழைக்கப்படுறாராமா, யாராக இருக்காங்கன்னா மாணிக்கவாசகர், குலச்சிறையார், மாறன்காரி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா மாணிக்கவாசகர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உத்தரமந்திரியாக இருந்திருக்காங்க. மாணிக்கவாசகர் அவர்கள், அந்த பார்த்தீங்கன்னா குலச்சிறையார் அவர்கள், மாறன்காரி அவர்கள். ஓகேங்களா. இந்த 3 பேரும் வந்துட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அரசு தலைமையுடைய செயலகம் வந்துட்டு என்ன கொடுப்பாங்கன்னா எழுத்து மண்டபம். இது ஒரு ப்ரீவியஸ் கொஷினுங்க. எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அரசருடைய தனிப்பட்ட உதவியாளர்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அகபரிவார முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அகம்னா உள்ள. ஸோ உள்ள சம்மந்தப்பட்ட அரசருடைய தனிப்பட்டம் அப்படின்றதான் அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பேர் இருந்திருக்கும். அகபரிவார முதலிகள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உயர் அரச பதவிகள் என்னென்னப்பா இருக்குன்னா மாறன், ஏயினான், சதன், கணபதி, ஏனாதி சதன், திரிதரன், மூர்த்தி, ஏயினான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து உதவியாளர்களுடைய பேர் வந்து வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா மாறன், ஏயினான், சதன், கணபதி, ஏனாதி சதன், திரிதரன், மூர்த்தி, ஏயினான் இந்த மாதிரி வச்சுருக்காங்களாமா. படை தளபதிகளுக்கு என்ன பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிவேலன், பரந்தகன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ பள்ளிவேலன் அவர்கள், பரந்தகன் ஓகேங்களா. அது 2 பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. மாறன், ஆதித்தன், தென்னவன். ஓகேங்களா. தென்னவன் வந்து தூய தமிழ் பேர்னு சொன்னால் வானவன், தென்னவன். ஸோ இந்த பேர்கள்லாம் தமிழ்வேல் இந்த பட்டங்கள்லாம் வந்துட்டு யாருக்கு சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு படைத்தளபதிகளுக்கு வந்து சூட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. எவ்வளோ இருக்குது? ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, நம்ம பார்த்துடலாம். 1.5 hour தாண்டிச்சுனாலும் பரவாயில்ல.
இந்த மதம் அந்த இதெல்லாம் நிர்வாகம்லாம் இருக்குல்ல, நம்ம இதெல்லாம் வந்துட்டு சிம்பிளாக பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ வந்துட்டு இந்த ஃபுல் நான் இப்போ வரைக்கும் எந்த பாயிண்ட்டும் ஸ்கிப் பண்ணல. புக்கில் இருக்கிறத உங்களுக்கு அப்படியே ஷார்ட்னைஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கேன். ஏன்னா வாசித்து ஒவ்வொன்றா சொன்னால் உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலுடைய பிரிவுகள். ஓகேங்களா? ஸோ அரசியலுடைய பிரிவுகள் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிவுகள் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா நிர்வாக பிரிவுகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிவுகளில் பாண்டி மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பாண்டி மண்டலம் இல்லை பாண்டிய மண்டலம் அப்படின்னாலும் சொல்லலாம். மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளநாடுகள். ஓகேங்களா? ஸோ வளநாடுகள். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாடுகள். நாடுகளை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேள்விகளில் கேட்கலாம். கூற்றங்கள். ஓகேங்களா? நேற்று பார்த்தோமா சோழரில் கூற்றங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லலாம். இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்லை நம்ம வந்து நாடுக்கு அப்புறம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிங்கன்னா கூற்றங்களுக்கு அப்புறம் வந்துட்டு மங்களம். ஓகேங்களா? ஸோ கூற்றத்துலேருந்து பிரியது தான் இது மங்களம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சதுர்வேதி மங்கலமாக பிரித்து அந்த மங்களம் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதிகளை வந்து இந்த பிரம்மதையம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராமணர்கள் கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல. ஸோ அந்த மாதிரி மங்களம். அதுக்கப்புறம் நகரம் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நகரம். இதுக்கப்புறம் ஊர். அதுக்கப்புறம் குடி. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குடி அப்படின்னு சொல்லக்கூடிய குடினா குடியிருப்பு பகுதிகள் வந்துட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலக்கீழ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும். குலம்னா என்ன உங்களுக்கு பாண்ட் அப்படின்றத குலக்கீழ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த குலக்கீழ் என்ன சொல்லுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாசன ஏரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இரிகேஷன் ஃபெசிலிட்டிக்காக நிறைய பாசன ஏரிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த ஏரிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளை குலக்கீழ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எடுத்துக்காட்டு மதுரையில் வந்துட்டு மடக்குல மதுரை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கா. மடக்குலக்கீழ் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசன ஏரிக்கு இதுதான் இந்த பேராகிராஃப். சரி ஓகே. இந்த பேராகிராஃப்க்கு என்னப்பா பாயிண்ட் வைக்கலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நில அளவீடு. ஓகேங்களா? ஸோ நில அளவீடு. ஓகேங்களா? ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் ஞாபகம் வரைக்கும் சொல்கிறேன் அந்த டாபிக் மட்டும். நில அளவீடு என்னென்னா 14லேருந்து 24 அடி நீளமுள்ள கழிகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்க நிலங்களை அளக்கிறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து விஏஓ சர்வேயர் அந்த மாதிரிலாம் இருக்காங்கல்ல, அந்த நிலங்களை அளக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன மூங்கில் கழிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கழிகளை 14லேருந்து 24 அடி வந்துட்டு வந்து உயரம் கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்த அடி இவ்வளோ நீளம் வந்து பயன்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு அதை வந்து அளந்து அதுக்கப்புறம் வந்து வரி விதிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து நம்ம குத்தாமத்துவா அப்படி சொல்கிறது நம்ம ஏதோ ஒரு வரி விதிக்க முடியாதுல்ல. ஸோ வந்து எக்ஸாக்டாக வந்துட்டு எவ்வளோ நல்லா இருக்குது எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்ற தெரிஞ்சிருக்கணும். அதனால் இந்த மாதிரி வந்து 17லேருந்து 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தி உங்களுக்கு வரி. ஓகே சாரி யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணிங்க. ஓகே திருப்பி லெஃப்ட் ஆயாச்சு. நோ இஷ்யூஸ். ஓகே இந்த மாதிரி 14லேருந்து 24 அடி நீளமுள்ள கழிகளை பயன்படுத்தி நிலங்களை அளந்து அதுக்கப்புறம் வரி விதிக்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அந்த வரி விதிக்கக்கூடிய பணி வந்து யார்ப்பா செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து செஞ்சுருக்காங்களா. ஓகேங்களா? ஏன்னா நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க செஞ்சுருக்காங்க. ஓகே நம்ம உள்ளே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஸ்க்ரீன் தெரியலையா இல்லைனா வந்துட்டு என்னுடைய வாய்ஸ் கேட்கலையா அப்போ தான் கால் பண்ணுவாங்க நம்ம ஸ்டூடெண்ட்டு. ஓகே ஃபைன் நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டுன்னா இந்த மாதிரி நாட்டார் அப்படின்னு சொல்லுவோம்ல இந்த நாட்டார் படம்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நாட்டார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரும்பு உலோக வேலை செய்வர்களுக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டது தாட்டார். ஓகேங்களா? ஸோ வந்து நிலம் பேருனா தட்டார்காணி அப்படின்னு சொல்லுவாங்களாம். மர வேலை செய்கிறவர்களுக்கு என்ன ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த இரும்பு உலோக தட்டார்காணி. சாலபோகம் அப்படின்னா பிராமணர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் வந்து சாலபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலபோகம்னா என்னது இந்த பள்ளி சாலை அந்த மாதிரி சொல்லுவாங்களா அதை சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அவங்க நிறைய லெசன்ஸ்லாம் எடுப்பாங்க அதனால சாலபோகம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தச்சர் அவங்களாம் பார்த்தீங்கன்னா மரவேலை செய்கிறவங்க தச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலம் பார்த்தீங்கன்னா தச்சர் மானியம் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பாங்கன்னா கல்விக்கெலாம் பார்த்தீங்கன்னா கல்வி கற்பிக்கிறதுக்கு பிராமணர் குழுக்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் பேர் என்னன்னா உங்களுக்கு பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் மானூர் கல்வெட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல்லாக வந்து தெரிய சொல்லி மானூர் கல்வெட்டை பற்றி தான் படிப்போம். ஸோ என்னென்னா மானூர் கல்வெட்டில் கிபி 800 வந்து சேர்ந்தது வந்து மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர். திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த மானூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் ஒரு கல்வெட்டு இருக்குது மானூர் கல்வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டு. அந்த கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுடைய கால கிராம நிர்வாகமும் சோழர்களுடைய உள்ளாட்சி முறையும் பற்றி சொல்லியிருக்காங்களாமா. இந்த சோழர்களுடைய உள்ளாட்சி முறையை வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கிராம சபைகள் எப்படி இருந்திருக்கும், குழுக்கள் எப்படி இருந்திருக்கும், அந்த குழுக்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வணிகம் பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. முக்கியமான விஷயம் இதான். ஸோ மானூர் கல்வெட்டு
கல்வெட்டுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய கிராம நிர்வாகம், கிராம சபை குழுக்கள் பற்றி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. குடிமை அதிகாரங்கள், இராணுவ அதிகாரங்கள் வந்து ஒரே நபர்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அந்த காலத்தில் பாண்டிய அரசுகள் பார்த்தீங்கன்னா தமிழ், சமஸ்கிருதம் போன்ற இரு மொழிகளை வந்து ஆதரிச்சிருக்காங்க. சைவம், வைணவம், அடியார்கள், நாயன்மார்கள், ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களையும் ஆதரிச்சிருக்காங்க. தமிழ் இலக்கியம் வந்து ஒரு மாதிரி வந்துட்டு வளர்ச்சி பெற்றிருந்திருக்கு, பங்களிப்பு வந்து நிறைய இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காலத்தில் கடுமையான மோதல்கள், மத மோதல்கள் வந்து நிறந்த காலமாக வந்துட்டு இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பக்தியத்துடைய எழுச்சி பார்த்திங்கன்னா வேற்று மத அறிஞர்களை விவாதங்களுக்கு அழைத்தது. ஓகேங்களா. ஸோ மற்ற மதங்களுடைய இவர்களை மாக்கப்போல அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா, அந்த மாதிரி வேற்று மதங்கள் இருக்கவங்க வந்து பார்த்திங்கன்னா விவாதங்களை அழிக்கக்கூடியதாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இத்தகைய விவாதங்கள் புத்த சமண மதங்கள் தோல்வி அடைந்ததாக பக்தி இலக்கியங்கள் கூறுகிறது. இதனால தான் புத்த சமயம் வந்து தோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருளாதாரம் பார்க்கலாம். பொருளாதாரத்தில் பார்த்திங்கன்னா வந்து சமூகம், அரசர்கள் பார்த்தீங்கன்னா குறுநில மன்னர்களை வந்து பாசன வசதிகள் குடியிருப்புகளை உருவாக்கி மங்கலம், சதுர்வேதி மங்கலம் பேர் போன்றது பிராமணர்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடியிருப்புகளுக்கு அரசனுடைய பெயர்கள், கடவுளுடைய பெயர்கள்லாம் வந்து சூட்டப்பட்டிருக்கும். செல்வாக்கு மிக்க பிராமணர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாதிராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரம்மராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய உயர் தகுதிகள் வந்து பட்டங்களும் கொடுக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ வணிகம் மற்றும் நாணயங்களில் பார்த்தீங்கன்னா அரபு வணிக தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டுகளில் மேற்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய அரபு குடியிருப்புகள் என்ன பண்ணியிருப்பாங்க, தோன்றியிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அவங்களும் கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய அங்கே வரைக்கும் விரிவடைஞ்சிருப்பாங்க. அதாவது அரபு மேற்கு பகுதிகள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பகுதியோட தமிழகம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு விரிவடைஞ்சிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அரபு வணிகர்கள் பார்த்தீங்கன்னா துறைமுக கட்டணங்கள் மற்றும் சுங்க வரிகள்லேருந்து விலக்கு பெற்றிருந்தாங்க. இவங்க மட்டும் அரபில் இருக்கக்கூடியவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா சுங்கம் மற்றும் வந்து இந்த இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து விடுவிச்சிருப்பாங்க. ஏன்னா நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடக்கும். ஸோ ரெண்டு பேருக்குமே ப்ராஃபிட் இருக்கிறதுனால இவங்க மட்டும் சுங்கம் கட்ட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சுங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா குதிரை வணிகம். ஏன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவங்க ராணுவத்துக்கு தேவை அப்படின்றதுனால பாண்டியர்கள் அரபு நாட்டை சார்ந்தவர்களிடம் குதிரையை வந்து இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா வந்து குதிரை வணிகம் இருந்தது. ஸோ காயல் துறைமுகத்தில் மாலிக் இஸ்லாம் ஜமாலுதீன் இந்த கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இங்கே காயல் துறைமுகத்தில் மாலிக் ஜமாலுதீன் என்பவரால் ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. என்னது ஒரு முகவர் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களுக்கு குதிரைகளை இறக்குமதி செஞ்சாங்க. இவங்க தான் பாண்டியர்கள் குதிரை இறக்குமதி செய்கிறாங்க. ஸோ பாருங்கள் எத்தனை குதிரைகள் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு 10,000 குதிரைகள்லேருந்து 1400 குதிரை வரைக்கும் கொடுத்துருக்காங்க, சப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 10,000 1400 எதை மீன் பண்ணுறாங்கன்னா மொத்தம் 10,000 குதிரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜமாலுடைய இந்த முகவர் நிறுவனம் கொடுத்துருக்கு. இதில் 1400 குதிரை மட்டுமே இந்த ஜமால் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட தனிப்பட்ட குதிரை. ஆமாம். ஓகேங்களா. ஸோ தனிப்பட்ட குதிரையாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு குதிரையுடைய சராசரி விலை எவ்வளோப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கொஷின் இதெல்லாம் இருக்கான்னு தெரியல. ஓகே, நான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் ஞாபகம் இருக்க வரைக்கும் சொல்கிறேன். சராசரி விலை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 220 செம்போன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சராசரி விலை எவ்வளோ 220 செம்போன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செம்போன் தினார். ஓகேங்களா. அவங்களது நம்மளுக்கு செம்போன், அவங்களுக்கு தினார் அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரையுடைய வணிகம் செய்தவரை என்ன சொன்னால் செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை குதிரை செட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. குதிரை செட்டி இல்லை குதிரை செட்டி. செட்டினா தெரியும், கடல் கடந்து வியாபாரம் பண்ணுறவங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க செட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் வணிக குழுக்களுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகம்தோர், நானாதேசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திசை 1500வர். இந்த 1500வரலாம் எதுலேருந்து வந்தாங்கன்னு இது படித்தோமா. ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் மணிகிராமத்தார்னா உள்ளூர்காரர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 15 விஷயத்தார், இந்த மாதிரி வந்து நிறைய வந்து வணிகவாசிகள்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கொடும்பலூர் பெரிய குளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் செயல்பட்டிருக்காங்க. எந்த இடம் இப்போ அவங்களுடைய ஸ்பாட்டாக இருந்திருக்கு, பங்கு சந்தை இந்த சந்தையாக இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடும்பலூர் அப்படின்னு சொல்லக்கூடிய கொடும்பலூர் பெரிய குளம் ஆகிய இடங்கள்லாம் நிறுவப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன்னா துறைமுகம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சைனீஸ் தமாமெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நிறைய துறைமுகங்கள் இருக்குன்னா சுற்றி கடல்லாம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரி, மெரினா, கோவா அந்த மாதிரி எடுத்திங்கனாவே உங்களுக்கு ஸ்ட்ரீட்ஸில் நிறைய கடை வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா கடல்லாம் வந்து போய் மாட்டாங்க. அங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறத அவங்க வாங்கி விற்பாங்க. இல்லை சுற்று வட்டாரத்தில் எது ஃபேமஸோ அது விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து கொடும்பலூர் பெரிய குளம் வந்து இவ வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாணயங்களும் சந்தையும் பார்க்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் தங்கம், இதுக்கப்புறம் வேறு என்னென்னா காசு, பழங்காசு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாற்பழங்காசு, தனம், கழுஞ்சி, பொன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்தால் நாணயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. என்னது காசு, அதுக்கப்புறம் வந்து பழங்காசு, அன்றாட நாற்புழங்காசு, தனம், கழுஞ்சினாலும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இதான். ஓகே, கழுஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொன் ஆகியவற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா புழக்கத்தில் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது தாண்டி சீரான கால இடைவெளியெல்லாம் நடத்தப்பட்ட பொருட்காட்சிகள் தவளம் என்றும் வணிகர் குடியிருப்பு பகுதி தெரு என்றும் அழைக்கப்பட்டன. இப்போ ஏன் தெருன்ற பேர் எப்படி இருந்துச்சுன்னா வணிகர்கள் இருக்கத்தான் தெருன்னு சொல்லுவாங்க. இப்போ கூடமே தெரியும் உங்களுக்கு அந்த நிறைய ஸ்ட்ரீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சி சைடு வந்து இந்த ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட், பட்டாயா அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா ஸ்ட்ரீட்ஸ் அந்த ஸ்ட்ரீட்டோட பேரே அப்படி தான் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வணிகர்களுடைய குடியிருப்பு பகுதியாக தெருன்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா பொருட்காட்சிகள் இந்த மாதிரி வைக்கக்கூடிய இடத்துல தவளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா.
ஓகே. ஸோ முத்து விளைந்த கற்கள், குதிரைகள், யானைகள், பறவைகள் இந்த மாதிரிலாம் வணிகத்தில் ஈடுபட்டிருக்காங்க. 13-14ஆம் நூற்றாண்டுகளில் குதிரை வணிகம் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. விழாக்கள், போர்கள்லாம் வந்து பயன்படுத்தக்கூடிய குதிரைகள் வந்து அதிக அளவில் தேவைப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ குதிரை வணிகம் செய்வர் குதிரை செட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாண்டியர்களுடைய களத்தில் முழு வீச்சில் இயங்கிய துறைமுக நகரம் வந்து காயல்பட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர் இதுதான் நான் இந்த சொன்ன பாயிண்ட்டில் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ மேலே சொன்ன பாயிண்ட். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே இருக்குங்க. ஓகே இருக்குது. நான் வந்துட்டு இல்லைன்னு நினச்சி சொல்லிட்டுருக்கேன். தங்க நாணயங்கள், அப்போ பார்த்தீங்கன்னா வந்து காசு, பழங்காசு, அன்றாட நற்பழங்காசு, கணம், கழுஞ்சி, பொன் இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருந்துருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வணிகர்களுடைய குழு பேர் 1500 உடையார், சொக்கநாயகி அம்மன் போன்ற பெயர்களை வந்து கூறலாம். சீரான கால இடைவெளியில் நடத்தப்பட்ட பொருட்கள் தவளம். ஓகேங்களா. பொருட்காட்சிகளுடைய பேர் தவளம், வணிகர்களுடைய பேர் தெரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பாருங்கள் பாசனம் அப்படின்னா ஏரிகள். ஓகேங்களா. ஸோ வாசுதேவன பிரியா. ஓகேங்களா. அந்த ஏரிகள்லாம் நான் சொல்கிறேன். அந்த ஏரிகளோட பேர் வாசுதேவ பேரேரி, வீரபாண்டிய பேரேரி, ஸ்ரீவல்லப பேரேரி, பரக்கிரம பாண்டிய பேரேரி, திருமால் ஏரி, மாறன் ஏரி, கலியன் ஏரி, காடான் ஏரி, ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் வெட்டிய பெரிய ஏரி என்று பயன்பாட்டில் உள்ளது. ஓகேங்களா. ஸோ இந்த ஏரி பேர்லாம் பாருங்கள். திருமால் ஏரி, நெக்ஸ்ட்டு வந்து பரக்கிரம பாண்டியன் ஏரி, ஸ்ரீவல்லப பேரேரி, வீரபாண்டியன் ஏரி. ஓகேங்களா. வாசுதேவன பேரேரி வந்து பார்த்திங்கன்னா மாறன் ஏரி, கலியன் ஏரி, காடான் ஏரி இதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைகை தாமரையுடைய தாமிரபரணி ஆகிய ஆறுகளில் இரு கரைகளில் வந்துட்டு அவங்களுடைய நீரை வந்து பாசன குளங்கள் வந்து வெட்டிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ முக்கியமான விஷயம் இந்த ஸ்ரீவல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை படித்தோம் பார்த்தீங்களா. அந்த ஸ்ரீவல்லபன் அவர் வந்து ஏரி பேர் என்ன பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பெரிய ஏரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரீவல்லபனுடைய ஏரி பேர். ஓகேங்களா. ஸோ தொழில்நுட்பம் பற்றி பார்க்கலாம். சேந்தன் மாறன் காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஓகே சேந்தன் வந்து இது பண்ணது சேந்தன் வைகை ஆற்றுப்படுக்கையோட கல்வெட்டுகளில் வந்துட்டு அவர் நிறுவப்பட்ட நிறுவப்பட்ட ஆற்று மத குறிப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் தான் சொன்னேன். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனுடைய வெட்டி பெரிய ஏரி வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு தொழில்நுட்பம். ஓகேங்களா. ஸோ ஏரிக்கரையில் மட்டத்தை வந்து சமமாக வந்து பராமரிக்க நூல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிக்கரை மட்டத்தை வந்து சமமாக பயன்படுத்த நூல் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தை பயன்படுத்தியிருக்காங்களாமா. ஸோ அதுக்கப்புறம் கரைகளுடைய உட்பகுதியை வந்து வலுவூட்டுற காரணத்துக்காக வந்து கல் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லடுக்குகளை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதகுகள், மடை, குமிழி, மதகு அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வெட்டுகள்லாம் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ என்னது மதகு இந்த மாதிரி கல்வெட்டுகள் நிறைய குறிப்பிட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. என்னது மதகு நேற்றே சொன்னோமா மதகு என்ன குமிழி அண்ட் தென் பார்த்திங்கன்னா மடை அதுக்கப்புறம் மதகுகள் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கல்வெட்டுகள் வந்துட்டு குறிப்பிட்டிருக்காமா இதை பற்றிலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 1612 திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய கோவில் நிலங்கள் வந்து பாசன வசதி பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. இது எங்கே இருந்ததுன்னா பெண்ணையாறு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பெண்ணையார் தென்பெண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ தென்பெண்ணை ஆற்றுலேருந்து வாய்க்கால் அமைச்சு தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள் அப்போ எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட அங்கே தென்பெண்ணையிலேருந்து போனீங்கன்னாவே கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் பக்கம் மேலே வரும். நீண்ட காலமே வரும். இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக திருவண்ணாமலை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக அமைப்புகள் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சமூக அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் வந்து உரிமையாளர்கள் வந்து பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிருப்பாங்க. என்னது பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சவங்க பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பூமி புத்திரர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவருடைய சமுதாயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி சமுதாய குழு வந்து சித்திரமேழி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ சித்திரமேழி நாட்டார் இல்லைனா சித்திரமேழி பெரிய நாட்டார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கிழவன் என்று உள்ளூர் தலைவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் பல ஏரிகளை வந்து வெட்டுறது மட்டும் இல்லாமல் பராமரிப்பும் செய்வாங்க. பழுது பார்க்குறது அந்த மாதிரிலாம் செய்வாங்கன்னு சொல்லுறது. இங்கே இருக்க நில உடைமையாளர்களாக பூமி புத்திரர் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வரலாற்று நோக்கங்கள் உள்ளூர் குடிகளாக இருந்தார்கள். நாட்டு மக்கள் என்றும் அழைப்பார்கள். நாட்டு மக்கள் இல்லைனா வந்துட்டு நம்ம இப்போ சொன்ன சித்திரமேழி நாட்டார் இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 6 ஏரி குளம் போன்ற நீர்நிலைகள் இந்த மாதிரி தான் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ரீவில்லிபுத்தூருடைய மதகு இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மதகு.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்வி. ஓகேங்களா. ஸோ கல்வி நிலையங்கள் பார்த்தீங்கன்னா கடிகை, சாலை, அதுக்கப்புறம் வித்யா, ஸ்தானம், இந்த மாதிரி வந்து பிராமணர்கள் வந்து சமஸ்கிருதத்தை பயின்றாங்க. ஓகேங்களா. என்னது கல்வி நிலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாலபோகம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை பட்ட விருத்தி. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அந்த இடங்களை வந்து கொடுக்குறது பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. பாடகம் வந்து பார்த்தீங்கன்னா சாலை, வித்யா, ஸ்தானம், கடிகை இந்த மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ 12ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா வந்து உருவாகிய மத மற்றும் கல்விக்கூடங்கள் வந்து செயல்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இலக்கிய படைப்புகள் அப்படின்னு சொல்லும் போது திருப்பாவை, திருவெம்பாவை, திருவாசகம், திருக்கோவை, திருமந்திரம் இது எல்லாமே பாண்டியர்களுடைய காலத்தில் தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய நூல்கள், மகாபாரதம் போன்ற நூல்கள்லாம் வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. மகாபாரதம் போன்ற நூல்கள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சமயம் மற்றும் வேள்விகளில் பார்த்தீங்கன்னா சமயம் மற்றும் வேள்விகளில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு வந்தால் இந்த பல்யாக சாலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ பல்யாக சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ சமயம் பார்த்தீங்கன்னா பல்யாக சாலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. பல்யாகை சாலை. ஓகேங்களா. யாகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய வேத சடங்குகள் வந்து செஞ்சிருப்பார். நான் ஃபஸ்ட்டே சொன்னல முதுகுடுமி அந்த இவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து வேள்விகள்லாம் நடத்திருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. இது தாண்டி நிறைய அசுமேக யாகம், ஹிரண்ய கற்பம், நெக்ஸ்ட் வஜபேய யாக்னம், இது போன்ற நிறைய வேள்விக்குடிகள் வந்து குறிப்பீடுகளில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கோயில் கொடைகள் பொறுத்த வரைக்கும் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் அவர்கள் ஸ்ரீரங்கம், சிதம்பரம் கோயில்களுக்கு கருவறை விமானங்கள் வந்து தங்க தகடுகள் வந்து வைந்தார். ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். கோயில்களில் பார்த்தீங்கன்னா பாண்டியர் பேர் இந்த இடத்துல வந்துட்டு கல்லறை கோவில்கள் சுந்தரபாண்டியன்லாம் கட்டினாங்க. ஸோ முக்கியமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம், திருவரங்கம், அதான் ஓகேங்களா. ஸ்ரீரங்கம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சிதம்பரம். ஓகேங்களா. சிதம்பரம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டில் பார்த்தீங்கன்னா விமானம். ஓகேங்களா. ஸோ விமானம் சொல்லுவாங்க மேலே. ஸோ அந்த விமானத்துடைய தகடுகளை வந்து கொடுத்துருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு சுந்தரபாண்டியன் அவர்கள் தான் ஸோ வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. கலைக்கோயில்கள் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா இந்த பாயிண்ட் மேபி இங்கே இருக்கலாம். ஸோ வந்து ஹிரண்ய கற்பா, வாசி யாக்னா, அதுக்கப்புறம் சடங்குகள்லாம் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் இது யார் மேற்கொண்டா முதுகுடி பெருவழுதி பல்யாக சாலையில் மேற்கொண்டிருக்காங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சைவம், வைணவம் இதெல்லாம் வந்து சமூகமாக நடத்தியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கல்வெட்டுகளில் குறிப்பிட்டிருக்காங்க. சில அரசர்கள் வந்து தீவிரமாக சமயத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க, சில பேர் வைணவத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இருந்தபோதுமே 2 பிரிவுகளுமே கோயில்களை ஆதரிச்சிருக்காங்க. நிலக்கொடைகள், வரி விலக்கு, புதுப்பிக்கக்கூடிய பணி, குழுதலாம், கோபுரம் கட்டுறது, இந்த மாதிரி வந்து நிறைய இடவசதிகள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ குடைவரை கோயில்களாக பார்க்கலாம். ஸோ குடைவரை கோயில்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பிள்ளையார்பட்டி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் எதாவது கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. பிள்ளையார்பட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடைவரை கோயில்களில் பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன்வாசல், ஆனைமுடி இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஓகே. சில பாயிண்ட்ஸ் இதில் இல்லை. ஓகேங்க. இல்லாத பாயிண்ட்ஸை நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு குடைவரை கோயில்களில் வேறு என்னென்ன ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில்களில் கழுகுமலை, திருச்செந்தூர், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து கன்னியாகுமரி, சித்தன்வாசல், ஆனைமலை, அப்புறம் திருமயம், குன்றக்குடி சென்னையில் பார்த்தீங்கன்னா குன்றக்குடி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி இதெல்லாம் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ பிற்கால பாண்டியர்களில் சுவரோவியங்கள் பொறுத்த வரைக்கும் என்னென்னா சித்தன்வாசல், அப்புறம் அரிட்டாப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கோரை இதெல்லாம் 9ஆம் நூற்றாண்டுகளில் ஃபேமஸ். முக்கியமாக பார்த்தீங்கன்னா சித்தன்வாசல் குகையை இளம் கௌதமர் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட உருவாக்கப்பட்டிருக்கும். ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபனால் புதுப்பிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு மேபி சித்தன்வாசல் கௌதம் புத்தர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உருவாக்கப்பட்டது ஸ்ரீவல்லபன் அப்படின்னு சொல்லக்கூடியவரால் பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கும். ஸோ இதுதான் கழுகுமலை. குடைவரை கோயில்கள் இதுதான் ஆனைமலை. ஓகேங்களா. ஸோ கடல் வணிகம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக. ஸோ கடல் வணிகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் எங்கெங்கெல்லாம் கடல் இருக்கோ திருப்பியும் சொல்கிறேன் சிந்தாமணி, மயிலாப்பூர், திருவொற்றியூர், திருவாடனை, மகாபலிபுரம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடல் வணிகம் வந்து மையங்களாக திகழ்ந்துச்சு. தென்கிழக்கு ஆசியா அப்படின்னு சொல்லக்கூடிய அரசு மரபுகளுடைய திருமண உறவுகள் வந்து பாண்டியர்கள் வந்து இங்கே மேற்கொண்டாங்க. ஓகேங்களா. ஸோ செண்பகவள்ளி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பாண்டியருடைய இதில் சேர்ந்தவங்க தான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா
பாண்டியரோட குலப்பெண் தான் வந்து பார்த்திங்கன்னா செண்பகவல்லி. அவங்க வந்து கொரியா போயிட்டு கல்யாணம் பண்ணி இப்போயுமே வந்து நம்மளுடைய தமிழ் வார்த்தை நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஸோ இங்கே மேலே சொன்ன மாதிரி ஸோ பாண்டியர்களால் உருவாக்கப்பட்ட குடைவரை கோயில்கள் பிள்ளையார்பட்டி, திருமயம், குன்றக்குடி, திருச்செந்தூர், கழுகுமலை, கன்னியாகுமரி, சித்தன் வாசல், இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சித்தன் வாசல், அரிட்டிப்பட்டி, திருமலைபுரம், திருநெடுங்கூர் இது கோவில்கள் வந்து ஓவியங்கள் காணப்பட்டிருக்கும். ஓகேங்களா. சுவர் ஓவியங்கள் இருந்திருக்கும். இங்கே நெக்ஸ்ட் பாயிண்ட் ஸ்ரீமாறன் ஸ்ரீவல்லபன் சொல்லிங்கன்னா இந்த கோயிலை வந்து புதுப்பிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா வந்துட்டு கூரைகளுடைய தூண்களை வந்து ஓவியங்கள் நிறைய வந்து படைப்புகள் இருக்கும். ஸோ அந்த ஓவியங்கள் நடனமாடக்கூடிய பெண்ணாக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், அரசியாக இருக்கலாம், இந்த மாதிரி சித்தரிச்சிருப்பாங்க. ஒரு குலத்தை வந்து சித்தரிக்கக்கூடிய ஒரு ஓவியங்களாக வந்து இருந்திருக்கு. நீர்வாழோடி உயிரினங்கள், பூக்கள், பறவைகள்லாம், பாலூட்டிகள் இருந்திருக்கு. இந்தியாவுடைய கடல் சார்ந்த வரலாறு வந்து பாண்டியர்களுடைய வரலாறு வந்து முழுமை பெறாது. அது இல்லைனாவே முழுமை பெறாதுன்னு சொல்லியிருக்காங்க. துறைமுக நகரங்கள் வந்து நிறைய இருந்திருக்கு. பாண்டியர்கள் தென்கிழக்கு ஆசிய அரசு மரபுகளில் இருந்திருக்காங்க. கடல்வழி வணிக நடவடிக்கைகளில் பாண்டியர்கள் வந்து ஒரு அழுத்தமான தடத்தை பதிச்சிருக்காங்க. நான் மேலேயே சொன்ன மாதிரி சிந்தாமணி, மயிலாப்பூர் கடல் இருக்கக்கூடிய ஏரிகள், திருவொற்றியூர், திருவாடானை, மகாபலிபுரம் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடல் வணிகம் வந்து மையமாக சுறுசுறுப்பாக நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ வந்து பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 3 கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாண்டியர்களுடைய முதல் தலைநகரம் எதுனா பார்த்தீங்கன்னா கொற்கை. லேட்டர் டேஸில் மதுரையாக மாற்றிருப்பாங்க. காயல்பட்டினம் வந்து உங்களுக்கு இருந்திருக்கும். புகார் வந்து உங்களுக்கு சோழர்களில் வந்திருக்கும். ஸோ 800 சேர்ந்த 400 கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா கிராமத்தை பற்றி கூறியிருக்கும். சோழர்களுடைய கிராமத்தையும் பாண்டியர்களுடைய கிராமத்தையும் கூறியிருக்கும். வறட்சி பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் டேஷை கட்டினார்கள்லாம் வறட்சி பகுதியில் வந்து ஏரிகளை கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து கேள்விகள்லாம் மதகுகள், அகழி, ஆணைகள்லாம் படித்தோமே அப்படின்னா ஏரிகள் தான் கட்டியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து உங்களுக்கு நான் இப்போ ரிவிஷனாக சம்மரைஸ் பண்ணி சொல்கிற எல்லா பாயிண்ட்டையும் முடிஞ்சால் ஜஸ்ட்டு நல்லா ரியலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நம்ம எப்பவுமே சம்மரைஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி சம்மரைஸ் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மதுரை. ஓகே. ஸோ அசோகருடைய கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள் மூலம் பாண்டியர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க. சேர சோழ பாண்டியர், சத்தியபுத்திரர்கள் வந்து இருந்திருப்பாங்க. தொடக்க காலத்துடைய கல்வெட்டுகளில் மதுரை அப்படின்னு சொல்லக்கூடாது மதுரை அப்படின்னு இருந்திருக்கும். கூடல் அப்படின்னு சொல்லக்கூடாது குறிப்பிட்டிருக்கும் சொல்கிறாங்க. வேலிக்குடி செப்பேடுகள் பொறுத்த வரைக்கும் பெருங்கற்கால ஈம பொருட்களாகட்டும், தமிழ் பிராமி கல்வெட்டுகளாகட்டும், மார்க்கோ போலோ, வாசப், இஃபன் பாதுதா இவங்களாம் வந்து பயண குறிப்புகளில் முக்கியமாக வந்து இவங்களுடைய குறிப்புகளில் பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டியர்களை தெரிஞ்சுக்கலாம். கடுங்கோன் அவர்கள் 600 920 வரைக்கும் இருப்பார். கலவர்களை வென்று பாண்டியாட்சியை மீட்டிருக்காரு. அரிகேசரி மாறமன் அவர்களை கூன் பாண்டியன்னு சொல்கிறாங்க. 624 74 வரைக்கும் இருக்காரு. சமணர்களை கழுவேற்றாரு. திருநாள் சம்பந்தர் அவர்களால் சைவத்துக்கு மாறாரு. முதலாம் வர்குணன் அவர்கள் 720 மேம் நான் கிளாஸில் இருக்கேன் மேம். உங்களுக்கு அப்புறமா கூப்பிட்றேன் மேம். மேம் இதே நம்பர் தான் மேம். இல்லை மேம் இதே நம்பர் தான் மேம். இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா அதே நம்பர் தான். எஸ் மேம். அது தெரியல மேம் எனக்கு. நான் உங்களுக்கு நம்பரு ஸ்கேனர் மட்டும் தான் மேம் இருக்குது. வேணா ஸ்கேனர் சென்ட் பண்ண சொல்கிறேன் மேம் அட்மின்னு. ஓகே மேம். தேங்க்யூ. சாரிங்க, நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருந்தாங்க, கட் பண்ணிட்டே இருந்தேன். இட்ஸ் ஓகே. நிறைய டைம் கூப்பிட்டுட்டே இருந்ததுனால எடுக்க வேண்டியதாக போச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதலாம் வர்குணன் அவர்கள் புகழ்பெற்ற வேள்விக்குடியை வந்து நிலக்குடையை வழங்குறாரு. 2ஆம் ராஜசிம்மன் அவர்கள் முதலாம் பரந்தக சோழனிடம் தோற்று 920 நாட்டை விட்டு வெளியேறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முதலாம் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் அவர்கள் 1251 1268 வரைக்கும் இருக்காரு. தமிழகத்தை முழுசு பிடிச்சது மட்டும் இல்லாமல் ஆந்திராவை நெல்லூர் வரைக்கும் வந்துட்டு எல்லை விரிவுபடுத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடைகிறாரு. திருவரங்கம், சிதம்பரம் கோயில்களுக்கு பொன்கூரை வைக்கிறாரு. விழிச்சு பார்த்தீங்கன்னா மாரவர்மன் குலசேகரன் அவர்கள் மகன்களாக சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன் இருக்கிறாங்க. இவங்க 2 பேர்கிட்டையும் வீரபாண்டியன் அவர்கள் இளையவராக இருக்காரு. அவர்கிட்ட வந்து கொடுத்ததுனால மூத்த பையன் வந்து என்ன பண்ணிடுறாரு, தந்தையான குலசேகரன் வந்து கொண்டுறாரு. 1311 மாலிக்கு அப்புறம் வந்து படையெடுக்கிறாரு. 1335 மதுரை சுல்தான் வந்து உருவாக்கம் வந்து வழிவகுக்குது. நிர்வாகம் பார்த்தீங்கன்னா பாண்டிய மண்டலம், வளநாடு, நாடு, கூற்றம், ஊரா பிரிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் எழுத்து மண்டபம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா தலைமைச் செயலகமாக இருக்குது. முதன்மை அமைச்சர் உத்தர மந்திரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிபி 800ஆம் ஆண்டை சார்ந்தது தான் மானூர் கல்வெட்டுகள். கிராம சபையும் குழுக்களை பற்றி சொல்கிறாங்க. இணையான உள்ளாட்சி வந்து எப்படி நிர்வகிக்கணும்னு சொல்கிறாங்க. நிலங்களை பொறுத்த வரைக்கும் 14 24 அடி கழிகள் வந்து அளக்கப்பட்டிருக்கும். சாலபோகம் வந்து பிராமணர்கள் கொடுத்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு 14 மற்றும் 24 அடி கழிகள் வந்து அளக்கப்பட்டிருக்கும். சாலபோகம் பிராமணர்களுக்கு, தட்டார்காணி உலோகம், தச்சர் மானியம் வந்து மரவேலை பட்டறதுக்கு, பட்ட விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடாது பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் இல்லை கல்விக்கு வழங்கப்பட்ட நிலம் சொல்லலாம். வணிகம் பாசனம் பொறுத்த வரைக்கும் காயல் துறைமுகம் வழியாக வந்து அரபு நாடுகள் வந்து பெருமளவு குதிரைகள் வந்து இறக்குமதி செஞ்சிருப்பாங்க. ஜமாலுதீன் நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து இருந்திருப்பாங்க. 10,000 வந்து ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. 1400 பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய தான் இருந்திருக்கும் குதிரைகள்லாம். மணிகிராமத்தார் 501, 1501, நானதேசி இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா குழுக்களாக இருந்திருப்பாங்க. பாசனம் பொறுத்த வரைக்கும் வாசுதேவ
பேரேரி, சீவல்லப பேரேரி, இந்த மாதிரி வந்து பல ஏரிகள் வந்து வெட்டுப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அடுக்குகள் மதகுகளாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ நில உரிமையாளர்கள் வந்து பூமிபுத்திரர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சித்திரமேழி பெரிய நாட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ கலை இலக்கியம் பொறுத்த வரைக்கும் திருப்பாவை, திருவாசகம், திருக்கோவை, பக்தி நூல்கள் வந்து இயற்றப்பட்டிருக்கும். பிள்ளையார்பட்டி, ஆனைமலை, கழுகுமலை, வேட்டுவான் கோவில் போன்ற இடத்துல குடைவரை கோவில்கள் இருக்கும். சித்தன் வாசலில் சுவர ஓவியங்கள் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கோ போலோ ஒரு முக்கியமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதில் தான் இதில் வந்து மெயின். ஓகேவா. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் ஆன்சர் செக்ஷனுக்கு போயிடலாம். டவுட் இருந்தால் நம்ம கிளாரிஃபைக்கு போய்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, ஏதோ டவுட் கேட்டிருக்கீங்க. ஓகே, யார் டவுட் கேட்டிருக்கீங்க? ராஜேஸ்வரி மேம் டவுட் கேட்டிருக்கீங்க. ஃபைன். திருப்புரம்பியம் போர் வந்து எப்போ நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. 885லேருந்து 903 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அபராஜிதன் இருப்பார். அந்த அபராஜிதன் பாண்டியம்மன் வந்து 2ஆம் வருகுணன் வந்து இந்த போரில் தோற்கடிச்சிருப்பார். ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்ட் இயர் பார்த்தீங்கன்னா திருப்பரப்பு அந்த மாதிரி வந்து எக்ஸாக்ட் இயர் புக்ஸில் மேக்ஸிமம் இருக்காது. 885 அப்படின்னு வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த புக்ஸில் வந்து எக்ஸாக்டாக இல்லை, பட் இருந்தாலும் திருப்புரம்பியம் அப்படின்னு சொல்லும் போது 885 தான். ஸோ அபராஜித பல்லவனுடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 885லேருந்து 903 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் வருகுணன் வந்து இந்த போரில் தோற்கடிக்கப்பட்டார். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வந்து மறுமலர்ச்சி வந்து வந்துடும். ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ. டவுட் கிளியர் ஆயிடுச்சிங்களா? ஓகே. கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் போகலாங்களா? நியூ ஸ்டூடெண்ட் வந்து இருக்கீங்களா? ஓகே, நியூ ஸ்டூடெண்ட் இருக்கீங்க. யார் இருக்கீங்க? தீபா மேம் இருக்கீங்க. பிரேமா. ஓகே ஃபைன். ஓகே, அன்புக்கரசி மேம், தீபா மேம், பிரேமா மேம். ஓகே, நியூ ஸ்டூடெண்ட்டும் இருக்கீங்க. ஓகே ஃபைன். உங்களுக்கு இப்போ நியூ ஸ்டூடெண்ட்க்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கும். எதாவது டவுட் செக்ஷனாக இப்போ கிளியர் பண்ணிக்கலாம் நம்ம. அதே போல் வந்துட்டு ஓல்ட் ஸ்டூடெண்ட் எல்லாமே ஓரளவுக்கு வந்துட்டீங்க. நியூவாக வந்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியல. ஸோ வந்துட்டு நான் 120 கிளாஸ் தான் 110 1 பக்கத்தில் வந்து உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ வந்து சீக்கிரமாக வந்துடுங்க. ஓகேங்களா. எக்ஸ்கியூஸ் மீ மேம்.